கடந்த வாரம் பேசின வார்த்தையை கொஞ்சம் ஞாபகப்படுத்த நான் விருப்பப்படுகிறேன். நம்ம சொன்ன காலங்களை நம்ம அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, நம்ம என்ன காலத்துல இருக்கிறோம், நம்ம இருக்கும் கடைசி காலங்களில் இருக்கிறோம் என்று சொல்லி, கடைசி காலங்களையும் கடைசி சில நிமிடங்களில் நம்ம வந்திருக்கிறோம். கடைசி காலம் எப்ப தொடங்குனது? යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ උපත සිද්ධ වෙච්ච දවසේ තමයි අවසාන කාලය පටන් ගත්තේ. கடைசி காலம் தொடங்குனது இயேசு கிறிஸ்துவான பிறந்த உடனே கடைசி காலம் தொடங்குனது. අවසාන කාලය පටන් ගන්න නම් තවත් කාලයන් පහු කරලා තමයි අවසාන කාලය පටන් ගත්තේ. அப்படின்னு சொன்னா கடைசி காலம் தொடங்க வேண்டும் சொன்னா சில காலங்கள் தாண்டி தான், சில காலங்கள் முடிந்து தான் கடைசி காலம் தொடங்கி இருக்கணும். දන්නවා පළවෙනි කාලයක් කියලා මේ බයිබලයේ කාලයන් 7කට වෙන් කරන්න පුළුවන් කියලා අපි බැලුවා. நம்ம பார்த்தோம் வேதாகமத்தை 6 காலமாய் பிரிக்கலாம் என்று, 7 காலங்களாய் பிரிக்கலாம் என்று. එතකොට පළවෙනි කාලය ඇවිල්ලා නොදැනුවත්ව කාලයක්, නිර්දෝෂ තනත්තන්ගේ කාලය, ඒක ඇවිල්ලා ආදම් පාපයට වැටෙන්න කලින් තිබුණා වූ කාලය කියලා අපි බැලුවා. முதலாவது காலம் வந்து குற்றமற்ற காலம் என்று சொல்லி, நம்ம அறியாமையின் காலம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். අපි බැලුවා දෙවෙනි කාලය තමයි හෘද සාක්ෂිය කාලය කියලා අපි බැලුවා. இரண்டாவது மனசாட்சியின் காலம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். හෘද සාක්ෂිය මොකක්ද කියන්නේ? ඒ අනුව ජීවත් වෙච්ච කාලයක් තිබුණා මිනිස්සු. மனிதர்கள் என்ன நினைக்கிறாரோ, மனசாட்சி என்ன சொல்றதோ அதை செய்யபடி இருந்த காலம் தான் மனசாட்சியின் காலம். අපි කියනවා මනුෂ්‍ය පාලන කාලය කියලා. மூன்றாவது சொல்றோம் மனுஷனின் ஆட்சி காலம் என்று சொல்லி. කියන්නේ මනුෂ්‍යයන්ම එකතු වෙලා බාබෙල් කොටක් ගොඩනගනවා අපිට දෙවි කෙනෙක් ඕනේ නැහැ කියලා. අදත් මිනිස්සු එහෙම ඉන්නවා අපිට දෙවියන් වහන්සේ ඕනේ නැහැ කියලා. එහෙම ගොඩනගාගෙන තමන්ට කියලා පවුරක් ගොඩනගාගෙන ඉන්නවා. මිනිස්සු තමන්ට කියලා තමන්ට කියලා මොකක් හරි දෙයක් යකඩයක් හරි මොකක් හරි එකට වැඳගෙන ඉන්නවා මිනිස්සු. மனிதர்கள் ஒன்று சேர்ந்து என்ன செய்றாங்க கேட்டா, எங்களுக்கு ஒரு தெய்வம் தேவையில்லைன்னு சொல்லி அவர்கள் ஒரு கோபுரத்தை கட்டுகிறார்கள். හතරවෙනි කාලය අපි බැලුවා පොරොන්දුවේ කාලය කියලා. நான்காவது நம்ம பார்க்கிறோம் வாக்குத்தத்தத்தின் காலம் என்று சொல்லி. அதுதான் ஆபிரகாமின் காலம். පස්සේ අපි දන්නවා මෝසෙස් තුලින් ආව විවස්ථාවේ කාලය. ஆபிரகாமுக்கு பிறகு நமக்கு தெரியும் நியாயப்பிரமாணத்தின் காலம் வருகிறது. විවස්ථාවේ කාලය අවසන් වෙනවා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ උපතත් එක්ක. ආමේන්. நியாயப்பிரமாணம் காலம் முடிகிறது இயேசுவோட பிறப்பின் நிமித்தம். එහෙනම් විවස්ථාවේ ශාපයෙන් උන්වහන්සේ අපිව නිදහස් කරා. அப்படின்னு சொன்னா நியாயத்தீர்ப்பின் சாபத்துல இருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார். අවසාන කාලය තමයි දැන් අපි ඉන්නේ. நம்ம கடைசி காலங்கள்ல தான் இருக்கிறோம். පහක් පව් කරන් ආවා. 5 காலங்களை தாண்டி வந்திருக்கிறோம். වත් කාලේ පව් කරන් ආවා. குற்றமற்ற காலத்தை தாண்டி வந்திருக்கிறோம். හෘද සාක්ෂි කාලේ පව් කරන් ආවා. மனசாட்சியின் காலத்தை தாண்டி வந்திருக்கிறோம். පාලන කාලේ පව් කරගෙන ආවා. மனிதனுடைய ஆட்சி காலத்தை தாண்டி வந்திருக்கிறோம். කාලේ පව් කරගෙන ආවා. வாக்குத்தத்தத்தின் காலத்தை தாண்டி வந்திருக்கிறோம். කාලේ පව් කරගෙන நியாயப்பிரமாணத்தின் காலத்தை தாண்டி வந்திருக்கிறோம். මේ කරුණාවේ කාලේ. இப்ப நம்ம இருக்கிறோம் கடைசி காலத்துல, கிருபையின் காலத்தை. இந்த காலத்துக்குள்ளே நம்ம உள்ளே வராவிட்டால் ළඟට එන කාලයට අපිට ඇතුල් වෙන්න බෑ. அடுத்த காலத்துக்குள்ளாக நம்ம உள்ளுக்கு வர முடியாது. ළඟට එන කාලය මොකද්ද? அடுத்ததாக வருகிற காலம் என்ன? සහස්‍ර කාලය. 1000 வருட அரசாட்சியின் காலம். සහස්‍ර කාලයට ඇතුල් වෙන්න බෑ නැත්නම් අපිට. 1000 வருட அரசாட்சி காலத்துக்கு நம்ம உள்ளே வர முடியாது. අපි ඒකත් එක්කම අපි කතා කරා. நம்ம அதோட நம்ம பேசினோம். දිනපතා කුරුසේ දරාගෙන යනවා. தினந்தோறும் சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். කවුරු හරි ඔබට විරුද්ධව බයිනවා. யாராவது உங்களுக்கு விரோதமாய் பேசும்போது ඔබ කුරුසේ දරා ගන්න අමතක කරන්න එපා. நீங்க சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல மறந்து விட வேண்டாம். කුරුසේ දරා ගන්න. எந்த நாளும் சிலுவையை சுமந்து கொண்டு செல்லுங்க. එළියට බහැලා බලද්දි උදේට வெளியிலே இறங்கி காலையில பார்க்கும்போது වැළුවාම ආසත් නැහැ, බිම වැළුවාම පොළවත් නැහැ. ඒ දුක් වෙන්න එපා. ඔබේ මනස නැත්නම් ඔබේ සිත කලබල වෙන්න, කනසලු වෙන්න දෙන්න එපා. ඒ දෙවියන් වහන්සේගේ වචනේ විශ්වාස කරන්න. දෙවියන් වහන්සේට පුළුවන් අලුත් අහසකුයි අලුත් පොළොකුයි නිර්මාණය කරලා උන්වහන්සේගේ වචනේ ඉෂ්ට කරන්න පුළුවන් කියලා විශ්වාස. வெளியே வந்தவுடனே நீங்க கதவு திறந்து பார்க்கும்போது வானம் பூமியும் இல்லாவிட்டாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவன் வார்த்தையின் மூலம் அவர் நிறைவேற்றுவார். ஒரு புதிய வானமும் புதிய பூமியை அவர் உண்டு பண்ணி கொடுப்பார். හැම කෙනෙක්ම දරාගෙන යනවා. சிலுவை நாம் அனைவரும் தாங்கிக் கொண்டு செல்ல வேண்டும். ඒ නිසා කුරුසි දරාගෙන යන්න. அதாவது சிலுவை தாங்கிக் கொண்டு செல்லுங்க. මම පාස්ටර් කෙනෙක්. நான் ஒரு போதகர். මම ඇවිල්ලා දන ගහන කෙනෙක්. நான் முழங்கால் படியிடுகிறவர். தேசன 4ට නැකිලා යාඥා කරන. நான் விடிய காலை 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறவர். මට මේක වෙන්න බෑ. அதனால இது எனக்கு நடக்க முடியாது. මම එහෙම වෙන්න බෑ කියලා කියන්න බෑ. කුරුසි දරාගෙන යන්න ඕනේ. அப்படி நடக்க கூடாது என்று சொல்ல முடியாது. நம்ம அதை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் சிலுவையை. දිනපතා කුරුසි දරාගෙන යන්න. தினந்தோறும் சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். ஆமென். ආමේන්. ஆமென். දැන් අද අපි බලන්න යනවා. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்
ඇදහිල්ල බලාපොරොත්තුව ප්‍රේමය මේ තුනෙන්ම වැදගත්ම දේ මොකක්ද විශ්වාසය කියන්නේ වාචික වචනය කියන්නේ ප්‍රේමී තාම වැදගත්ම දේ. ඉතින් අපි අද බලන්න යනවා ඇදහිල්ල ගැනත් බලන්න යනවා බලාපොරොත්තුව ගැන බලන්නත් යනවා ප්‍රේමය ගැනත් අපි බලන්න යනවා. நம்ம விசுவாசத்தையும் எதிர்பார்ப்பையும் அன்பையும் குறித்து பார்க்க போகிறோம். தேவன் சொல்லுகிறார் இவை எல்லாவற்றிலும் அன்பே பெரியது என்று சொல்லி நம்ம இந்த மூன்றையும் நம்ம பார்க்க போகிறோம். මේ බයිබලයේ ඇතුලේ ගොඩාක් දේවල් දෙවියන් වහන්සේ හංගලා තියෙනවා. வேதாகமத்திலே அநேக காரியங்களை தேவன் ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ ගොඩාක් නම් ඇතුලේ ගොඩාක් රහස් හංගලා තියෙනවා. அந்த பெயருக்குள்ளாக தேவன் அநேக ரகசியங்களை ஒளித்து வைத்திருக்கிறார். මේ වෙලාවේ අපි ඒ රහස් ඔක්කොම එළියට ඇදලා ගන්න වෙලාවක් තමයි මේක. இந்த நேரத்திலே அந்த எல்லா ரகசியங்களையும் நம்ம இழுத்தெடுக்கிறவர்களாய் ඒ இருக்கிறோம். නිසා අපේ මුළු අවධානය අපි උන්වහන්සේගේ වචනේ මත තබමු. நம்ம இந்த அவதானத்தை வார்த்தைக்குள்ளாக வைத்திருப்போம். එන්න කියන්නේ අපේ මුළු අවධානය දෙවියන් වහන්සේගේ වචනේ මත තබන්න. நம்ம முழு அவதானத்தையும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம வைக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ වචනය ඇතුළේ උන්වහන්සේ ගොඩාක් රහස් තියලා තියෙනවා. ஏனென்றா தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக அநேக ரகசியங்களை வைத்திருக்கிறார். ගොඩාක් මේ නම් ඇතුළේ ගොඩාක් රහස් තියෙනවා. இந்த வேதாகமத்து பெயருக்குள்ளாக அநேக ரகசியங்கள் உள்ளது. ගස් ගැන බැලුවා. நம்ம மரங்களை குறித்து பார்த்தோம், අපි බැලුවා. கிளைகளை குறித்து பார்த்தோம். ගහක් ඇතුලේ ගොඩාක් රහස් උන්වහන්සේ හංගලා තියෙනවා. எல்லாத்துக்குள்ளாக அநேக ரகசியங்களை அவர் ஒழித்து வைத்திருக்கிறார். කොහොමද අපි එළියට ගේන්නේ? அப்படின்னு சொன்னா அந்த ரகசியங்களை எப்படி வெளியே கொண்டு வரது? ඒවාම තමයි ඒවා එළියට ගේන වෙලාව. இந்த நேரத்துல தான் அதுகளை வெளியே கொண்டு வருகிறோம். ආමේන්. ඒ නිසා මුළු අවධානයෙන් ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනයට දෙන්න ඔබේ මුළු අවධානය. ஆதலால் உங்களுடைய முழு கவனத்தையும் தேவனுடைய வார்த்தைக்கு செலுத்துங்கள். 1 කොරින්ති පොතේ 13 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදය. ஒன்று පුතකම් 13வது අධිකාර 13வது වසන. දැන් පවතින්නේ ඇදහිල්ල බලාපොරොත්තුව ප්‍රේමය යන මේ තුනය මේන් ඉතා උතුම් එක නම් ප්‍රේමය. දැන් කියන වචනේ ඉතාම වැදගත්. இப்பொழுது என்கிற வார்த்தை மிகவும் முக்கியம். இப்பொழுது දැන් இப்பொழுது දැන් இப்ப கிட்ட எல்லாம் சொல்லுங்க இப்பொழுது என்று சொல்லி. දැන් இப்பொழுது දැන් இப்பொழுது කියන්නේ කවුරු? யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. දැන් කියන දැන් கிட்ட எல்லாம் சொல்லுங்க இப்பொழுது. කියන වචනේ ඉතාම වැදගත්. இப்பொழுது என்கிற வார்த்தை மிகவும் முக்கியம். දැන් පවතින්නේ இப்பொழுது දැන් පවතින්නේ இப்பொழுது நிலைத்திருக்கிறது ඇදහිල්ල விசுவாசம், බලාපොරොත්තුව நம்பிக்கை, ප්‍රේමය அன்பு. මේ යන තුනය இது மூன்றுமே මේ ඉතා උතුම් එක නම් இதுல மிக பெரியது என்று சொன்னால் ප්‍රේමයයි. அன்பு. ළඟ ඉන්න කෙනාට කියන්නේ මේන් நீ சொல்லுங்க இதிலே ඉතා උතුම් එක නම් மிகவும் பெருமதியானது என்று சொன்னால் அன்பு மட்டுமே. කාට ප්‍රේම කිරීමද? யாருக்கு அன்பு செலுத்துறது? බලන්න යන්නේ. அதைதான் பார்க்க போகிறோம். யாருக்கு அன்பு செலுத்துறது? තාම වැදගත් අපේ ජීවිතේ. அது மிகவும் முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே. බොයි ෆ්‍රෙන්ඩ්ද? බොයි ෆ්‍රෙන්ඩ්. பாய் ஃப்ரெண்டுக்கா, නැත්නම් ගර්ල් ෆ්‍රෙන්ඩ්ද? இல்லாட்டி கேர்ள் ஃப்ரெண்டுக்கா, නැත්නම් ළමයින්ටද? இல்லாட்டி பிள்ளைகளுக்கா, නැත්නම් මුදලටද? இல்லாட்டி பணத்துக்கா, නැත්නම් රැකියාවටද? இல்லாட்டி வேலைக்கா, ආදාය මාර්ගයටද? මොනවටද අපි ප්‍රේම කරන්නේ? இல்லாட்டி வருமானத்துக்கா, எதுக்கு நம்ம அன்பு செலுத்துறோம்? இதுதான் முக்கியம். ඇදහිල්ල කියන්නේ මොකක්ද? விசுவாசம் என்றால் என்ன? ඔබ හිතන විදිහට ඇදහිල්ල කියන්නේ මොකක්ද? நீ நினைக்கிற மாதிரி விசுவாசம் என்றால் என்ன? බලාපොරොත්තු කියන්නේ මොකක්ද? இது நம்பிக்கை என்று சொன்னால் என்ன? ඇදහිල්ලේ ප්‍රමාණය කොච්චර තියෙනවද දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද අපි ලබා ගන්න? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எவ்வளவு நம்பிக்கையா நம்ம இருக்கணும், விசுவாசமா இருக்க வேண்டும். ඇදහිල්ලේ ප්‍රමාණයක් තියෙනවා පුතේ. ඇදහිල්ලේ ප්‍රමාණය උන්වහන්සේ කියන අපේ ඇත්තට ප්‍රමාණයක් ඇදහිල්ල. அவர் சொல்றாரு விசுவாசத்துக்கு ஒரு அளவு இருக்கணும், அந்த விசுவாசம் கடுகை போல இருந்தால் போதும் என்று சொல்லுகிறார். එක පාස්ටර් කෙනෙක් කියන ඇදහිල්ල අබෑටයක් තරන්න. அவர் போதவர் சொல்றாரு ஒரு விசுவாசம் கடுகை போல இருந்தால் එයාන් අපේ බලාපොරොත්තු ඇවිල්ලා කසකසායටයක් තරන්න. அப்ப நம்மளுடைய எதிர்பார்ப்பு கசகசாவது இதே போலயாம். ඔබ සමහර වෙන්න පුළුවන්. சிலது அப்படி இருக்கலாம். ඇදහිල්ල කියන්නේ මොකක්ද? விசுவாசம் என்று சொன்னால் என்ன? අපි පෙරලා ගමු හෙබ්‍රෙව් 11:1. நம்ம பெற்றுக்கோம் எபிரேயர் புத்தகம் 11. ඇදහිල්ල කියන්නේ මොකක්ද? விசுவாசம் என்றால் என்ன? ඇදහිල්ල කියන්නේ මේ පේන දේවල් විශ්වාස කරන එක නෙවෙයි. விசுவாசம் என்று சொன்னால், நம்பிக்கை என்று சொன்னால் தெரிகிற காரியங்களை குறித்து நம்புவது அல்ல. ඒතකොට ඇදහිල්ලට කාරණාවන් දෙක නැත්නම් ඇදහිල්ල කොටස් දෙකකට වෙන් කරන්න පුළුවන්. ඒකත් අපි බලන්න යනවා. விசுவாச நம்பிக்கையும் ரெண்டு பகுதியாய் பிரிக்கலாம். රයිට්. පළවෙනි එක බලමු ඇදහිල්ල කියන්නේ මොකක්ද? முதலாவது பார்ப்போம் விசுவாசம் என்றால் என்ன. ඇදහිල්ල නම් බලාපොරොත්තු වන දේවල් ගැන සහතිකය සහ නොදක්නා දේවල් ගැන ඔප්පුවය. விசுவாசமானது நம்புகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. බලන්න ඇදහිල්ල නම් බලාපොරොත්තු වන දේවල් ගැන සහතිකයක්. விசுவாசம் என்று சொன்னால் நம்புகிறதின் ஒரு உறுதி என்று சொல்லப்படுகிறது. ඇදහිල්ල කියන්නේ පේන දේවල් අනුව නෙමෙයි බලාපොරොත්තු වන දේවල් ගැන තිබෙන සහතිකයක් තමයි ඇදහිල්ල කියන්නේ. விசுவாசம் என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியாத காரியம், அது நம்பப்படுகிற உறுதியும் என்று சொல்லப்படுகிறது.
පේන දේවල් වලට ඇදහිල්ලක් ඕනේ නැහැ. පේන්නේ නැති දෙයකට තමයි ඇදහිල්ල ඕනේ. நம்ம தெரிகிற ஒரு காரியத்துக்கு விசுவாசம் வேண்டாம், தெரியாத காரியத்துக்கு தான் நம்மளுக்கு விசுவாசம் வேண்டும். ආමේන්. ஆமென். ආමේන්. මෙතන මේ 11:1 இந்த 11 எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை කින් ජේමිස් පරිවර්තනය කියනවා. கிங் ஜேமிஸ் மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுகிறது. දැන් කියන වචනේ එතන පාවිච්චි කරලා තියෙනවා. දැන් இப்பொழுது දැන් இப்பொழுது දැන් ඇදහිල්ල නම් බලාපොරොත්තු වන දේවල් ගැන සහතිකය, නොදක්නා දේවල් ගැන ඔප්පුවය. இப்பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறது உறுதியும் காணப்படாதது நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லி கிங் ஜேமிஸ் மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. ඇදහිල්ල කියන්නේ මොකද්ද? விசுவாசம் என்றால் என்ன? ඇදහිල්ල කියන්නේ අපි යම් දෙයක් බලාපොරොත්තු වෙනවනේ, බලාපොරොත්තු වන දේවල් ගැන සහතිකය. ඒක තමයි ඇදහිල්ල කියන්නේ. விசுவாசம்னு சொன்னால் நம்ம காணப்படாததை நம்புகிறது, அது நிச்சயம் உறுதியுமாய் இருக்கிறது. நம்ம எதை சரி ஒரு காரியத்தை நம்புகிறோம் என்று சொன்னா அந்த நம்புகிற காரியங்களை குறித்த ஒரு உறுதி தான் விசுவாசம். ஆமென். ඒක තමයි ඇදහිල්ල කියන්නේ. அதுதான் ඇදහිල්ල කියන්නේ අපි යම් දෙයක් මම බලාපොරොත්තු වෙනවා. ඒ බලාපොරොත්තු වෙන දේවල් ගැන මට ලොකු සාධකයක් තියෙනවා. ඒක තමයි ඇදහිල්ල. விசுவாசம் சொன்னால் நான் ஒன்றை எதிர்பார்க்க, அந்த எதிர்பார்க்கை குறித்து நம்பிக்கை ஒன்று இருக்குன்னு சொன்னா அதுதான் விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. මෙන්න බලාපොරොත්තු කියන්නේ මොකක්ද? அப்படின்னா எதிர்பார்ப்பு என்றால் என்ன? බලාපොරොත්තු. எதிர்பார்ப்பு right අපි එකිනෙකට බලමු. ஒன்றை ஒன்றாய் பார்ப்போம். දැන් අපි බලන්න යනවා මේ ඇදහිල්ල කොටස් දෙකකට වෙන් කරන්න පුළුවන්. அதற்கு முன்பதாக நம்ம பார்ப்போம் இந்த விசுவாசத்தை ரெண்டு பகுதியாய் பிரிக்கலாம். එකක් ඇවිල්ලා ප්‍රාථමික ඇදහිල්ල කියලා කියනවා. ප්‍රාථමික ඇදහිල්ල, ඒක ප්‍රයිමරි ඇදහිල්ල, පටන් ගන්න ඇදහිල්ල පටන් ගන්න ඕනේ එතනින්. விசுவாசம் அந்த இடத்துல இருந்தே தொடங்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க போகிறோம். ඊට පස්සේ අපි බලනවා ක්‍රියා කරන්න නැත්නම් ප්‍රායෝගිකව අපේ ජීවිතය තුළ ක්‍රියාත්මක කරන්න ඕනේ ඇදහිල්ල මොකද්ද කියලා අපි බලනවා. அடுத்ததாக நம்ம பார்க்கவும் நம்முடைய வாழ்க்கையை எதை கிரியை செய்ய வேண்டும் என்கிற விசுவாசத்தை பார்க்க ඒ போகிறோம். කියන්නේ ප්‍රාථමික ඇදහිල්ල සහ ප්‍රායෝගික ඇදහිල්ල. எப்படி விசுவாசத்தை தொடங்குவதும் எப்படி கிரியை செய்வதும் என்று சொல்லி பார்க்க போகிறோம். ඇදහිල්ල කිව්වහම කොටස් දෙකක් තියෙනවා. விசுவாசம் என்று சொன்னா இரண்டு பகுதி இருக்கிறது. ඇදහිල්ල පටන් ගන්නෙ කොහොමද? விசுவாசம் எப்படி தொடங்குகிறது? ඇදහිල්ල පටන් ගන්න ඕනේ අපේ කොහොමද දන්නවද? කුරුසය තුලින්. விசுவாசத்தை நம்ம எப்படி தொடங்க வேண்டும்? சிலுவை கூடாக, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මරණය තුලින්. இயேசுவானோட மரணத்திற்கூடாக. ඔබට ඇදහිල්ල කොහොමද එන්නේ? ஒருவருக்குள்ளாக எப்படி விசுவாசம் வருகிறது? ඇදහිල්ල ඇතුළට එන්නේ බෑ. விசுவாசம் முதலாவது ஒரு மனுஷனுக்குள்ளாக வரணுமே. ඇදහිල්ල ඇතුළට එන්න ඕනේ. ஒரு கடுகை போல சரி விசுவாசம் உள்ளாக்க வர வேண்டும். එන්නේ. அந்த விசுவாசம் எப்படி வருகிறது? ඇදහිල්ල ආරම්භ වෙන්නේ කොහොමද? அந்த விசுவாசம் எப்படி தொடங்குகிறது? ඒක තමයි අපි කියන්නේ ප්‍රාථමික ඇදහිල්ල කියලා කියන්නේ මුළුමනින්ම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කුරුසය තුලින් තමයි අපිට ඇදහිල්ල එන්න ඕනේ. அந்த அதான் நம்ம சொல்றோம் விசுவாசம் தொடர்ச்சியை நம்ம குறித்து பார்க்கிறோம். அந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துவான சிலுவை கூடாக இருந்த அந்த விசுவாசம் தொடங்க வேண்டும். යේසුස් වහන්සේ මං වෙනුවෙන් මීට අවුරුදු 2000කට කලින් උන්වහන්සේ කුරුසයේදී මං වෙනුවෙන් කසපාරවල් 39ක වේදනාව දරාගත්තා කියලා විශ්වාස කරනවා නම් ඒ ගැන හිතනවා නම් එතන තමයි ඇදහිල්ල ප්‍රාථමික ආරම්භය සිද්ධ වෙන්නේ. நம்ம விசுவாசிக்கிறோம் என்று சொன்னா இயேசுவான 2000 வருஷத்துக்கு முன்பதாக எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லி விசுவாசித்தோம்னா அந்த இடத்திலே தான் நம்மளோட விசுவாசம் தொடங்குகிறது. ඔබ විශ්වාස කරනවාද මීට අවුරුදු 2000කට කලින් ඔබ වෙනුවෙන් කෙල පහර ලැබුවා කියලා යේසුස් වහන්සේ? நீ விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக இயேசுவானவரை காரி துப்பினார்கள் என்று சொல்லி நம்புகிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? ඇදහිල්ලේ මොකද කියන්නේ අපි මේ ප්‍රාර්ථනා නැත්නම් පටන් ගන්නම ඒක තමයි ඇදහිල්ල. அதுதான் விசுவாசத்தின் ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். මම විශ්වාස කරනවා මං උදෙසා යේසුස් වහන්සේ කෙල පහරවල් ලැබුවා කියලා. நான் விசுவாசிக்கிறேன் எனக்காக இயேசுவானவரை காரி துப்பினார்கள் என்று. ඒක තමයි ඇදහිල්ල. அதுதான் விசுவாசம். ඇදහිල්ල කියන්නේ බලාපොරොත්තු වන දේවල් ගැන සහතිකයක්. හැබැයි බලාපොරොත්තු වෙන දේවල් ගැන සහතිකය ඇවිල්ලා ප්‍රායෝගිකව ඊළඟට එක. හැබැයි ඉස්සලාම බේසික් එක පටන් ගන්න ඕනේ කොහොමද? යේසුස් වහන්සේ මං උදෙසා මීට අවුරුදු 2000කට කලින් මං වෙනුවෙන් කස පහරවල් 39ක් දරාගත්තා. நம்ம விசுவாசிக்கிறோம் இயேசுவானவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக எனக்காக சாட்டையடினால் 39 கசையடி வாங்கி கொண்டார் என்று. යේසුස් වහන්සේගේ මේ ඇඟට ගැහුවක් කෝටු පහරවල්. இயேசுவானுடைய சரீரத்துக்கு கம்மினா தடியினாலே அடிக்கிறார்கள். අසෙන් ගහන්න කලින් කෝටු පහරවල් තමයි அந்த ගන්නේ. சாட்டையின் அடிக்கிறதுக்கு முன்பதாக அந்த தடியினால் தான் அடிக்கிறார்கள். කෝටු පහරවල් ගන්නේ. ஏன் தடியிலே அடிக்கிறார்கள்? කෝටකින් ගහනකොට இந்த தடியிலே அடிக்கும் போது එතන ඉතිමිලා එනවා පිම්බිලා. அந்த இடத்துல அப்படியே வீங்கி வரும். එහෙම උන්වහන්සේ ලැබුවේ මට සුවේ ලබා දෙන්න.
அவர் அப்படி தாங்கிக் கொண்டார், எனக்கு சுகத்தை பெற்றுக் கொடுக்கும் முன்னமாக. උන්වහන්සේගේ පහර වලින් මට සම්පූර්ණ සුවය දෙන පිණිස තමයි අර කෝටු පහර වදිනකොට කෝටු පාර ඇඟට වැදිච්ච ගමන්ම ඉදිමිලා කෝටු පාර හිටිනවා. ඇයි යේසුස් වහන්සේගේ කෝටු පාර හිටුනේ? මට සුවය ලබා දෙන පිණිස. මීට අවුරුදු 2000කට කලින් යේසුස් වහන්සේ මම උදෙසා මට සුවය දෙන පිණිස උන්වහන්සේ කුරුසයේදී ජීවිතේ පූජා කරා කියලා මම විශ්වාස කරනවා නම් ඒක තමයි ඇදහිල්ලේ ආරම්භය. அவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக எனக்காக அவர் காயப்பட்டார், தளம்பாகினார் என்று சொல்லி நம்ம விசுவாசித்தோம் சொன்னால் அதுதான் விசுவாசம் என்று, அது விசுவாசத்தின் வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. සමහර අයට තියෙන ඇදහිල්ලේ ආරම්භය නෑ පුතා. சிலருக்கு விசுவாசத்தின் ஆரம்பம் தொடர்ச்சி இல்லை. හෙට මම කොහොමරි ලොකු ගයක් හදන්න ඕනේ. நாளைக்கு நான் எப்படி செய்ய ஒரு பெரிய வீடை கட்ட வேண்டும். අවුරුද්ද දෙනවා හෙට මට ටිකට් එකක් ඇදලා කියලා. நான் எதிர்பார்க்கிறேன் எனக்கு நாளைக்கு ஒரு டிக்கெட் விழுகும் என்று சொல்லி. මම විශ්වාස කරනවා හෙට මම විහාර ස්ථානයේ තුල ඉන්නවා කියලා මම බලාපොරොත්තු වෙනවා. நான் எதிர்பார்க்கிறேன், நான் நம்புகிறேன் நாளைக்கு நான் நல்ல ஒரு இடத்திலே, உயர்ந்த இடத்திலே මම இருப்பேன் என்று විශ්වාස சொல்லி. කරනවා මම ඇදහිල්ලෙන් ඉන්නවා අනාගතයේදී මම BMW එකක් පදිනවා කියලා. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், எதிர்காலத்துல நான் BMW கார் ஒன்று ஓட்டுவேன் என்று சொல்லி. ප්‍රයිමරි නැතුව தொடர்ச்சி இல்லாமல் ප්‍රායෝගිකව අපිට ජීවත් වෙනවා. நம்மளுக்கு அதை கிரியை செய்து வாழ முடியாது. ප්‍රායෝගික ඇදහිල්ලෙන් වැඩක් නෑ පුතා ආරම්භය නැත්තම්. கிரிகையின் விசுவாசம் வேலை இல்லை, தொடர்ச்சியின் விசுவாசம் இல்லாவிட்டால். ඒ කියන්නේ අපි කියනවා හැමෝම මිනිස්සු කැමති මම විශ්වාස කරනවා පස්ට අනාගතයේදී මට හොඳ ගයක් හම්බෙයි කියලා. பாஸ் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு வீடு கிடைக்கும் வேண்டும் என்று சொல்லி. විශ්වාස කරනවාද පුතේ? යේසුස් වහන්සේ මීට අවුරුදු 2000කට කලින් ඔබ උදෙසා ජීවිතේ පූජා කරා කියලා විශ්වාස කරනවාද? நான் கேட்கிறேன், நீ விசுவாசிக்கிறாய் யேசுவா 2000 வருஷத்துக்கு முன்பதான் உனக்காக உயிரை பலி கொடுத்தார், தியாகம் செய்தார் என்று விசுவாசிக்கிறியா? එච්චර විශ්වාසයක් නෑ පාස්ටර් කියන්නේ. மனிதர்கள் சொல்றார்கள், ஆனால் நாம் அதை குறித்து அவர் நம்பவில்லை பாஸ்டர். එහෙනම් ඉතින් අනාගතයේදී ක්‍රියාත්මක වෙන්නේ නෑ. දෙහිලා අපි බලාපොරොත්තු වෙන දේවල් ගැන සහතිකයක් අපි තුල තියනවා කියන එක වැඩක් නැහැ. මොකද ඒක ඉෂ්ට වෙන්නේ නැහැ. ஆரம்பி தான் என்கிட்ட மிகவும் தொடர்ச்சி மிகவும் முக்கியமா இருக்கிறது. நம்ம நடுநிலையில் விசுவாசித்தோம் என்று சொன்னால் அது கிரிகை செய்யாது என்றால் நம்மளுக்கு மிகவும் தொடர்ச்சி முக்கியம். අපි හැමෝම රූප නමස්කාර කරගෙන ඉන්නවා. நாம் அனைவரும் சொரூபங்களை வணங்கி கொண்டிருந்தோம். හින්දු භක්තිකේ நான் வல்லமையான ஒரு இந்து பக்தியானவன். ඇවිල්ලා කළු ගලක් ගඟේ දිවිච්ච කළු ගලක් හොදලා ලස්සන රවුම් කළු ගලක් ගෙනල්ලා கோவிலுக்குත් ඇදුවා. ஒரு ஆற்றில இருந்த ஒரு கருங்கல்லை எடுத்துக்கொண்டு அதை வைத்து ஒரு கோவிலையும் கட்டி அதுக்கு ஒரு பூஜையும் வைத்தேன். හින්දු භක්තිකේ කැඩියට මම හින්දු ආගම දන්නේ නැති නිසා මම ඒ පස්සෙම මම ගියා. நான் இந்து பக்தியானவனா இருந்தேன், எனக்கு அறியாத நிமித்தம் அதன் பின்னாலே கடந்து சென்றேன். යේසුස් වහන්සේගේ පණිවිඩය මට කෙනෙක් කිව්වා. ஆனா இயேசுவானோட நற்செய்தி எனக்கு ஒருத்தர் சொன்னார். ඊට පස්සේ මම විශ්වාස කරා. நீ சொன்னோட நான் விசுவாசித்தேன். යේසුස් වහන්සේ මට මා උදෙසා උන්වහන්සේ මීට අවුරුදු 2000කට කලින් ජීවිතේ පූජා කරා කියලා මම විශ්වාස කරා. இயேசுவானவர் எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவருடைய உயிரையும் கொடுத்தார் என்று சொல்லி விசுவாசித்தேன். ඒ තුල මගේ ඇදහිල්ල මම දැක්වා. ඒක තමයි ඇදහිල්ලේ ආරම්භය. ආමේන්. அதற்குள்ளாக என்னுடைய விசுவாசத்தை வைத்தேன். அதுதான் விசுவாசத்தின் ஆரம்பம். அது நம்ம அனைவருக்குள்ளாகவும் இருக்க வேண்டும். දැන් පල්ලියට ගිහලා යාඥා කරපු ගම මට සුව වෙයි කියලා. ඒ නිසා මම ඇවිල්ලා යාඥා කරගෙන යන්න ආවා. පාස්ටර් මට සුව ලැබෙයි කියලා. බේසික් එක இல்ல நான் விசுவாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போனா கொஞ்சம் சுகம், ஜெபிச்சா சுகம் நடக்கும். ஆனாலும் அதனுடைய தொடர்ச்சி எங்கே? යේසුස් වහන්සේ මීට අවුරුදු 2000කට කලින් අපිට ඉතින් නරුණා කියලා විශ්වාස කරනවා. இயேசுவான 2000 வருஷத்துக்கு முன்பதான் நம்மளுக்கு மரித்தார் என்று சொல்லி நம்புகிறோமா? ඇන්න තුනකින් එල්ලිලා හිටියා කියලා දන්නවද? 3 ஆணினால் தொங்கிக் கொண்டிருந்தால் சொல்லி விசுவாசிக்கிறோமா? ඇන්න තුනකින් එල්ලිලා හිටියා කියලා. விசுவாசிக்கிறீங்களா இயேசுவானவர் 3 ஆணியில் தொங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்லி? අපිට අනාගතයේදී අපි බලාපොරොත්තු වෙන දේවල් අපිට හැම දෙයක්ම ලැබෙන්නේ යේසුස් වහන්සේ මීට අවුරුදු 2000කට කලින් අපි උදෙසා කුරුසේ ජීවිතේ පූජා කරන නිසා. இயேசுவானவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையிலே பலியான நிமித்தம் தான் எதிர்காலத்துக்கு தேவையான காரியங்களை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். ඇදහිල්ල මම කිව්වා කොටස් දෙකකට වෙන් කරන්න. அப்படி சில விசுவாசத்தை 2 காரியமா பிரிக்கலாம். එක කොටසක් තමයි මීට අවුරුදු 2000කට කලින් මම උදෙසා උන්වහන්සේ ජීවිතේ පූජා කරා කියලා විශ්වාස කරන්න ඕනේ. එතනින් තමයි ඇදහිල්ල ආරම්භ වෙන්නේ. ඒ විශ්වාස කිරීමට තමයි අපි කියන්නේ ඇදහිල්ලේ ආරම්භය. அந்த நம்ம விசுவாசிக்கிறோம், இயேசுவானவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக எனக்காக உயிரை தியாகம் செய்தார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த இடத்துல தான் விசுவாசம் தொடங்குகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ඊට පස්සේ අපේ ඇදහිල්ල ප්‍රායෝගිකව ක්‍රියාත්මක කරනවා කියලා කියන්නේ එදින එදා අපිට අවශ්‍යතාවය වෙනවා. එදින එදා අපි මේ පොළවේ ජීවත් වෙනකොට ඒ හැම තප්පරයකම යේසුස් වහන්සේව විශ්වාස කරගෙන මම ජීවත් වෙනවා. උන්වහන්සේ මට ආශිර්වාද කරනවා.
நம்ம அடுத்ததா விசுவாசத்தை கிரியை செய்கிறோம் எப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவை வருகிறது. அந்த தேவை வரும் போது நம்ம இயேசுவானவரை அறிக்கை செய்கிறோம் சொன்னா அதுதான் விசுவாசம் என்று சொல்லி பார்க்கிறோம். ආමේන්. එහෙනම් අපිට බලාපොරොත්තුවක් තියෙනවා அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, දෙවනි පැමිණීම ගැන. அவர் எதிர்பார்ப்பு இருக்கிறது இரண்டாவது வருகையை குறித்து. ඒ බලාපොරොත්තු ඇතුව අපි ජීවත් වෙනවා. அந்த எதிர்பார்ப்போடு நம்ம வாழ வேண்டும். දැන් අපි මේ ඉන්නේ දැන් අපි ඉන්නේ ඇදහිල්ල බලාපොරොත්තුව ප්‍රේමය මේ කාලය තුල අපි ඉන්නේ. හැබැයි මේකෙන් ඉතාම වැදගත්ම දේ තමයි ප්‍රේමය කියලා පිටුවා. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்று சொல்லி இந்த காலத்துல பார்க்கோம். ஆனா இதுல முக்கியமாக அன்பு பெரிது என்று சொல்லி பார்த்தோம். இதுல நம்ம பார்த்தோம் விசுவாசத்தை குறித்து. ප්‍රේමය කියලා කියන්නේ දැන් මම මේ කාරණාව තුල ඔබට තේරුම් ගන්න ඕන විදිහට මම චුට්ටක් මම ඔබට කියන්නම්. இந்த காரணங்களை புரிந்து கொள்ளும் வண்ணமாக நான் 3 விஷயங்களை சொல்லுகிறேன். 1 කොරින්ති පොතේ නැවත යන්න 1 කොරින්ති පොතේ 13 1 கொரிந்தி புத்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை பெற்றுக் கொள்ளுங்க. දැන් පවතින්නේ ඇදහිල්ල බලාපොරොත්තුව ප්‍රේමය යන මේ තුනය මෙයින් උතුම් එක නම් ප්‍රේමය. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளின் அன்பே பெரியது என்று சொல்லி பார்க்கிறோம். ආමේන්. එතකොට මේ ගොඩනැගිල්ල කියලා හිතන්න. இது ஒரு கட்டிடம் என்று சொல்லி நினைங்கள். මේ ගොඩනැගිල්ල අපිට මේ කණු පේනවා, පිටි පේනවා, මේ ස්ටැප් එක පේනවා. இந்த கட்டிடத்திலே இந்த தூண்கள், சுவர்கள் எல்லாவற்றும் தெரிகிறது. හැබැයි මේ හැම දෙයක්ම තියෙන්නේ අත්තිවාරමක් මත. ஆனால் இது எல்லாமே நிலைத்திருக்கிறது அஸ்திபாரத்தின் மேலாக. ඒ අත්තිවාරම තියෙන්නේ පොළවේ. அந்த அஸ்திபாரம் இருக்கிறது பூமியிலே. ඒ අත්තිවාරම තියෙන්නේ පර්වතේ. அந்த அஸ்திபாரம் இருக்கிறது கன்மலையின் மேல். මේ පර්වතේ නම් යේසුස් වහන්සේ. அந்த கன்மலை என்று சொன்னால் இயேசுவானவர். ඒ අත්තිවාරම නම් ඇදහිල්ල. அந்த அஸ்திபாரம் என்று சொன்னால் விசுவாசம். මේ බලාපොරොත්තුව නම් මේ ස්ටැප් එකයි මේ කණු මේ පිටි ටික. அந்த எதிர்பார்ப்பு என்று சொன்னால் இந்த தூண்களும் இந்த சுவர்களும் இந்த கட்டிடமும். நம்பிக்கை කියන්නේ හොඳේ. බලාපොරොත්තුව කියන්නේ නம்பிக்கை. එතකොට දැන් ප්‍රේමය කියලා කියන්නේ ஒரு அன்பு என்று சொல்லி சொன்னால் මේ ගොඩනැගිල්ල ඇතුලේ තියෙන මේ දේවල්. இந்த கட்டிடத்துக்குள்ளாக இருக்கிற காரியங்கள். මේ හැම දෙයක්ම තියෙනවා. මේ ඒක තමයි ප්‍රේමයට සමානයි. இந்த கட்டிடத்துக்குள்ளாக இருக்கிற எல்லா காரியமும் தான் அன்புக்கு சமனாய் இருக்கிறது. හැබැයි අත්තිවාරම ඇවිල්ලා උඩ එල්ලලා තිබුණොත්, ஆனால் இந்த அஸ்திபாரம் தொங்கிக் கொண்டிருந்தால் කොයි වෙලාවෙ කඩාගෙන වෙලෙන්නේ නැහැ. எந்த நேரத்துல உடைந்து விழுகும் என்று சொல்லி தெரியாது. අත්තිවාරම කොහෙද තියෙන්න ඕනේ? அந்த அஸ்திபாரம் எங்கே இருக்க வேண்டும்? පර්වතයේ ගැඹුරට පර්වතයේ මත අත්තිවාරම ගොඩනගා ගන්න. பூமியிலே இருக்க வேண்டும், கண்மலையிலே அந்த அஸ்திபாரத்தை போட்டிருக்க வேண்டும். එහෙනම් අපේ ඇදහිල්ල හෝ වේවා, බලාපොරොත්තුව හෝ වේවා, ප්‍රේමය හෝ වේවා, මේ තුනම යේසුස් වහන්සේ තුලින් තමයි අපිට එන්න ඕනේ, උන්වහන්සේගේ වචනය තුලින්. நம்பிக்கையா இருக்கலாம், விசுவாசமாய் இருக்கலாம், அன்பா இருக்கலாம். இது மூன்றையும் இயேசுவானவர் என்கிற கண்மலை கூடாகத்தான் நம்ம கட்டி எழுப்ப வேண்டும். ඒ නිසා හැම වෙලාවකම කුරුසිය ඉස්සරහ තියාගන්න. කුරුසිය තමයි, කුරුසිය නැතුව කිසිම දෙයක් නැහැ. කුරුසිය තුලින් තමයි මගේ ඇදහිල්ල ආරම්භ වෙන්න ඕනේ. ஆதலால் எல்லா நேரத்திலும் சிலுவை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். சிலுவை கூடாகத்தான் எல்லாவற்றையும் செல்ல வேண்டும். சிலுவை தான் என்னுடைய ஆரம்பம், தொடக்கம் என்று. මම එදිනෙදා ජීවත් වෙනකොට උන්වහන්සේව විශ්වාස කරමින්, කුරුසිය පූජාව විශ්වාස කරමින් උන්වහන්සේ මට ආශිර්වාද කරයි කියලා එදිනෙදා අපි ජීවත් වෙන්න ඕනේ. ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ வேண்டும். எப்படி என்று சொன்னால் சிலுவை தான் என் தேவைகளை சந்திக்கிற சிலுவை, சிலுவை, சிலுவை நினைவுத்துக் கொண்டே வாழ வேண்டும். ප්‍රේමය කියලා කියන්නේ මොකද්ද? அன்பு என்று சொன்னால் என்ன? ප්‍රේමය කියලා කියන්නේ அன்பு என்று சொன்னால் මම උන්වහන්සේව විශ්වාස කරා. நான் அவரை விசுவாசிக்கிறேன். 2000කට කලින් 2000 வருஷத்துக்கு முன்பதாக උන්වහන්සේ ජීවිතේ පූජා කරා කියලා அவர் எனக்காக உயிரை கொடுத்தார் என்று சொல்லி බලාපොරොත්තු වෙනවා. நான் எதிர்பார்க்கிறேன். අනාගතයේදී ස්වාමීන් වහන්සේ මට ආශිර්වාද කරයි කියලා. எதிர்காலத்தில் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. ඒක තමයි ඇදහිල්ල. அதுதான் விசுவாசம். ප්‍රේමය කියලා කියන්නේ මොකද්ද? அன்பு என்று சொன்னால் என்ன? ස්වාමීන් වහන්සේ මට දුන්නත් නැතත් මම උන්වහන්සේට ආදරේ. அவர் கொடுத்தாலும் கொடுக்காட்டி நான் அவரை நேசிக்கிறேன். ආමේන්. ඒ තැනට අපි ඇවිල්ලා ඉන්නවා නම් ඒක තමයි ස්ට්‍රෝං, හොඳ ශක්තිමත් කෙනෙක් කියන්නේ. அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சொன்னால் அதுதான் பலம் என்று சொல்லப்படுகிறது. අතරින් නෑ මම. நான் சிலுவை கைவிட மாட்டேன். මට ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරත් නැතත්, දුන්නත් නැතත් මම උන්වහන්සේට ආදරේ. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தாலும் வதிக்காட்டாலும் அவர் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நான் அவரை நேசிக்கிறேன். නෑ දුන්නොත් විතරයි මම උන්වහන්සේට ආදරේ. அப்படியான அன்பு இருக்க வேண்டும். இல்ல கொடுத்தால் தான் நான் அவரை நேசிப்பேன், அப்படி அல்ல. ඒ ලස්සන කතාවකට අපි යනවා. நான் ஒரு அழகான கதைக்கு சொல்ல போகிறோம். දානියෙල් පොතට යමු. தானியேல் புத்தகம் 3 පරිච්ඡේදයේ 3வது அதிகாரம் 16 ඉඳන් 18 වෙනකම්. 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை. හරිද පෙරලා ගත්තද ඔබ? අපිට පුළුවන් පෙරලා ගන්න බැරි අය ටක් ගාලා මේකෙන් බලාගෙන ස්පේන් එකෙන් බලාගෙන ඔබට කියවන්න පුළුවන්.
ශාද්‍රක්ද මේෂක්ද අබේද්නෙගෝද නෙබුකද්නේසර් රජුට උත්තර දෙමින් මේ ගැන ඔබට කිසි උත්තරයක් දෙන්න අපට ඕනෑ නැත. ඇවිලෙන ගිනි උදුරෙන් ගලවන්නට නම් අප සේවය කරන අපේ දෙවියන් වහන්සේට පුළුවන්. දැන් කියන කොහමද? මෙයාලා කියනවා අපි විශ්වාස කරනවා අපිට ඇදහිල්ලක් තියෙනවා මේ ගින්නෙන් අපිව ගලවන්න අපේ දෙවියන් වහන්සේට පුළුවන්. இவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த அக்கினியிலிருந்து விடுதலை ஆக்குவார் எங்களுடைய கர்த்தர் என்று சொல்லி ඇදහිල්ල තියෙනවා விசுவாசம் இருக்கிறது බලාපොරොත්තුකුත් තියෙනවා. ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது ඒ තුළ ප්‍රේමය තියෙනවාද කියලා. அவனுக்குள்ளாக அன்பு இருக்கிறார் என்று சொல்லி ඇවිලෙන ගිනි උදුරෙන් ගලවන්නට නම් අප සේවය කරන අපේ දෙවියන් වහන්සේට පුළුවනි. රාජ්‍යරුවනි උන්වහන්සේ ඔබගේ අතින් අප ගලවන සේක. ඒක මොකද්ද? බලාපොරොත්තුව. விடுவிப்பார் என்கிறத சொல்ற ஒரு நம்பிக்கை බලාපොරොත්තුවක් තිබුණා. நம்பிக்கை ஒன்று இருந்தது අපිව දෙවියන් වහන්සේ බේර ගන්නවා. தேவன் நம்மளை காப்பாற்றுவார் දෙවියන් වහන්සේ අපිව ගලවනවා. தேவன் நம்மளை விடுதலை ஆக்குவார் බලාපොරොත්තුවක් තිබුණා. பெரிய ஒரு எதிர் நம்பிக்கை இருந்தது 18 18 එසේ නොකළත් රාජ්‍යරුවනි ඔබගේ දෙවිවරුන්ට අපි සේවය කරන්නේවත් ඔබ පිහිටුවා තිබෙන රත් රූපයට නමස්කාර කරන්නේවත් නැති බව ඔබ දැනගත්ත මැනවයි කිව්වෝය. එහෙම දෙවියන් වහන්සේ බේරගත්තේ නැත. මම දෙවියන් වහන්සේට ආදරෙයි. அவர் என்னை விடுவிக்காமல் போனால் රූප නමස්කාර කරන්නේ නැහැ. அவர் என்னை விடுவிக்காம போனாலும் நான் தேவனை நேசிக்கிறேன் அதனால் நான் சுரூபங்களை නමස්කාර කරන්නේ නැහැ. நான் ரூபங்களை நமஸ்கரிக்க மாட்டேன் මම දෙවියන් වහන්සේට ආදරෙයි. நான் தேவனை நேசிக்கிறேன். මේක තමයි ඇදහිල්ල බලාපොරොත්තුව ප්‍රේමය තමයි උතුම්ම එක. අපි දන්නවා ශාද්‍රක් මේෂක් නෙගොත් අබෙත් තුල ඇදහිල්ල තිබුණා, බලාපොරොත්තුව තිබුණා, ප්‍රේමය තිබුණා. ස්වාමීන් වහන්සේ අපිව බේරගත්තේ නැත. අපි ඔබට නමස්කාර කරන්නේ ඔබ කියන දේවල් අපි කරන්නේ නැහැ. அவர்களுக்குள்ளாக அந்த நம்பிக்கை விசுவாசம் அன்பு இருந்தது. கர்த்தர் என்னை இதுல இருந்து விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் நான் கர்த்தரை நேசிப்பேன் என்கிற காரியம் இருந்தது. හැම වෙලාවකම වචනේ විශ්වාස කරන්න. எல்லா நேரத்திலும் வார்த்தையை விசுவாசியுங்கள், වචනේම බලන්න. வார்த்தையை பாருங்க. කවදාවත් කියන්න එපා වචනේ නැතුව කුරුසේ නැතුව. වචනේ කුරුසේ. වචනේ ඇවිල්ලා වතුර. வார்த்தையும் சிலுவை இல்லாம, வார்த்தை என்று சொன்னால் தண்ணீர். නෑ මම යාඥා කළා කොහොමද? මම මෙව නෑ වචනේ මොකද? நம்மளுக்கு வார்த்தை வேண்டும், சிலுவை வேண்டும். කුරුසේ කියලා කියන්නේ ලී කුරුසයක් මතක් කරන්නේ ඕනේ. අපි කුරුසේ තුල යේසුස් වහන්සේ පූජාව මතක් කරන්න ඕනේ අපි. சிலுவை என்று சொன்னால் நம்ம பலகினால் செய்த சிலுவை நினைவு கூறக்கூடாது, அவருடைய சிலுவையிலே செய்த தியாகத்தை குறித்து பார்க்க வேண்டும். අපි හිතනවා කියලා කියන්නේ හැම වෙලාවකම කුරුසේ අපි හිතනවා කියලා කියන්නේ යේසුස් වහන්සේ උසලගෙන කුරුසේ ලී කුරුසේ ගැන හිතනවවත් ලී කුරුසේ ගැන මෙනෙහි කරනවා නෙමෙයි. ලී කුරුසේ තුල පූජා වුණා වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව අපි මෙනෙහි කරන්න ඕනේ. ඒ තුලින් තමයි අපට හැම ආශිර්වාදයක්ම ලැබෙන්නේ. சிலுவை நினைவு கூற வேண்டும் சொன்னால் பலகினால் செய்த சிலுவை நம்ம நினைவு கூறக்கூடாது. அந்த சிலுவையிலே தியாகம் செய்த இயேசுவானவரை குறித்து, அறையப்பட்ட இயேசுவானவரை குறித்து நம்ம தியாகம் செய்ய வேண்டும். உங்களுடைய கண் හැම වෙලාවකම වචනය මත வார்த்தை கூடாக எந்நேரமும் சிலுவை கூடாக இருக்க வேண்டும். මම යාඥා කළා මම කොහොමද ලබා ගන්න? நான் ஜெபித்து எப்படி சரி பெற்றுக்கொள்வேன்? ශක්තිය මම කොහොමද ලබා ගන්න? என்னுடைய பலத்தினால் நான் எப்படி சரி பெற்றுக்கொள்வேன்? இல்லை, මාසගේ පූජාව තුලින් තමයි මට ලබා ගන්න. கர்த்தருடைய பலி நிமித்தமே நான் பெற்றுக்கொண்டேன். වචනය තුලින් විතරයි මට ලබා ගන්න පුළුවන්. அவருடைய வார்த்தையின் கூடாகத்தான் நான் பெற்றுக்கொண்டேன். ආමේන්. ஆமென். දැන් අපි යමු බයිබලයට උත්පත්ති පොතේ 30:37. நம்ம ஆதியாகமம் 30வது அதிகாரம் 37வது வசனத்துக்கு பெற்றுக் கொள்வோம். අපි බැලුවා නමුත් අද බලපු නැති කොටසක් එතනින් අපි බලන්න යනවා. நம்ம இந்த இடத்துல வார்த்தையை பார்த்தோம், ஆனால் நம்ம அந்த இடத்துல பார்க்காத ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். මේක අපි බැලුවනේ කියලා හිතන්න එපா. பார்த்தோம் தானே சொல்லி அப்படி நினைக்க வேண்டாம். බැලුවා තමයි මේ වචනය. நம்ம இதை பார்த்தோம் தான். එදා එක තේරුමක්, அன்று ஒரு அர்த்தம், අද එක තේරුමක්. இன்னைக்கு ஒரு அர்த்தம். අපි බලමු. நம்ம பார்ப்போம். උත්පත්ති ஆதியாகமம் 30 වෙනි පරිච්ඡේදයේ 30வது அதிகாரம் 37 ඉඳන් 43 වෙනකම්. 30வது வசனத்துல இருந்து 43வது வசனம் வரை. හරි. කවුරු හරි කෙනෙක් කියවමු. याकोब घरातील विद्वान लोक आत्मन्या दर्शनी अंकोड रॅली सुरेखा रक्षित तत्ववर सुचेने हकीते एवाय ಕೊಟ್ಟುವಾರ ಸಿಂಪಾವನ್ ಕೊಟ್ಟನ ಆಕಾರ ಕೊಟ್ಟು ಅದೇ ಕೊಟ್ಟು ಅದರ ವಸ್ತುನ ಒಳಗೆ ಇಂಗಿಸಿದ ತಂದೆಯ ಸಿಂಪಾವ ಕೊಂಡ ಆಕಾರ ಕಟ್ಟುತ್ತೆ එසේ කෝටු ඉදිරියේදී කැපෙන රේඛාලා පිට ලබද ඇලුම් පිටකරනවා. ආමේන්. දෙවියන් වහන්සේගේ වචනය යාකෝබ් වෙතට ඇවිල්ලා දෙවියන් වහන්සේ යාකෝබ්ට කියනවා මේ දේ ඔබ කරන්න ලිබ්නෝ ලූස් අර්මෝන් කියලා අතු ගස්වල අතු කපන්න. அப்பொழுது யாக்கோபுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாக்கி தேவன் சொல்லுகிறார், புன்னை வாதுமை அர்மோன் என்கிற கொம்புகளை வெட்டி
කපලා ඒව ඇවිල්ලා ඒ පොතු ඇරලා ඒව නිකන් තිත් ලප රේඛා තියෙන විදිහට හරි දැස්සලා ඒවා මේ බැටළුවන් එළුවන් වතුර බොන තැන ගිහිල්ලා තියන්න. එතකොට ඕන් ඇස් වලින් ඒක දිහා බලාගෙන වතුර බොනකොට ඕන් ගැප් ගන්න පැටව ඇවිල්ලා තිත් ඉරි රේඛා තියෙන පැටව තමයි ගැප් ගන්න කියලා කියනවා. அப்பதான் சொல்றாரு அதை அதன் கொம்புகளின் பட்டையை உரித்து அதை புள்ளி இருக்கிற மாதிரி வைக்கும் போது அந்த ஆடுக மந்தைகள் தண்ணீர் குடிக்கிற இடத்துல அதை வைக்கும் போது அதை பார்க்கும்போது அது பொலிவது உண்டு என்று சொல்லப்படுகிறது. දැන් වතුර බොනවා. இப்ப தண்ணீர் குடிக்கிறது, දැන් වතුර බොනකොට தண்ணீரை குடிக்கும் போது ඉතල කාලයක් මේ බැටළු එළුව වතුර බිව්වේ නැද්ද? இவ்வளவு காலமாக அந்த தண்ணீர் அந்த ஆட்டு மந்தைகள் தண்ணீர் குடித்தது இல்லையா? වතුර බිව්වා. தண்ணீர் குடித்தது. එදා දවසේ ලොකු වෙනසක් වෙනවා. ஆனால் மறுநாள் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ඔවුන් අර කපල තියෙන ලී කෑලිත් එක්ක වතුර දිහා බලනකොට අර කපල තියෙන ලී කෑලි ඊරිති ලප ඒව පේනවා. ඒවත් එක්ක ඔවුන්ට පේනකොට කණ්ණාඩියෙන් තමන්ගේ මූණ කොහමද පේන්නේ? දැන් පේන්නේ ඉස්සල දැක්කා වගේ නෙමෙයි. දැන් දකින්නේ තිරි ලප රේඛා කියන විදිහට දකින්න ඕන් දකින්න පටන් ගන්නවා වතුර බොන වෙලාව. அப்பொழுது தண்ணீர் குடிக்கும்போது அந்த கொம்புகளை வெட்டி போட்டதுனால அது கண்ணாடியில தெரிகிறது போல இருக்கிறதாம். புள்ளிகள் இருந்தும் வரிகள் நிறைந்ததுமான நிறைந்த அது தன்னைத்தானவே புதிதாய் பார்க்கிறது போல இருக்கிறதாம். දැන් බලන්න වතුර බොනවා. தண்ணீர் குடிக்கிறது. වතුර බොනකොට මෙච්චර කාලයක් තිත් ලප ඉරි ඇඟේ තියනවා වගේ දැක්කේ නෑ. இப்ப தண்ணீர் குடிக்கும்போது இவ்வளவு காலமாக உடம்புல வரிகளும் புள்ளிகளும் உள்ளதாய் காணவில்லை. දැන් බොනකොට இப்ப குடிக்கும் போது තිත් ලප ඉරි තියනවා වගේ ඕන්ට ඕන්ගේ ඇස් වලින්ම ඕන්ගේ ශරීරය පේන්න ගන්නවා. அதுக்கு புள்ளிகளும் வரிகளும் இருக்கிற மாதிரி அது கண்ணுக்கு தெரிகிறதா? වතුර සමානයි වචනයට. வார்த்தை சமனா இருக்கிறது தண்ணீருக்கு. එතකොට කෝටුව සමානයි මාසයේ කුරුසය. அந்த கொம்புகள் சமனா இருக்கிறது அவருடைய சிலுவைக்காக. சிலுவைக்கு බැටළුව දැන් බැටළුව දිහා බලනකොට තනිකර සුදු පාටයි. அந்த ஆடுகளை பார்க்கும்போது வெள்ளை நிறமாய் இருக்கிறது. හැබැයි වතුර තුලින් අර කෝටු දිහා බලනකොට දැන් කොහොමද පේන්නේ? அந்த தண்ணீருக்குள்ளாக அந்த கொம்புகளை பார்க்கும்போது இப்ப எப்படி தெரிகிறது? අප ඉරි පේනවා. இப்ப கருப்பு நிற புள்ளிகள் தெரிகிறது. එහෙනම් අපිව දකින්න ඕනේ දැන් ඉන්න විදිය නෙමෙයි. දෙවියන් වහන්සේගේ වචනය තුලින් සහ කුරුස පූජාව තුලින් උන්වහන්සේ අපි කවුද කියලා උන්වහන්සේ කියලා තියෙන්නේ. ඒක අපි අපේ ජීවිතේ දකින්න පුරුදු වෙන්න ඕනේ. அதெல்லாம் நம்ம இப்ப இருக்கிறதை பார்க்காம அவருடைய சிலுவை மரணத்துக்குள்ளாக பழியக்குள்ளாக என்ன சொல்லி இருக்கிறதோ அதை தான் நம்ம பார்க்க வேண்டும். උන්වහන්සේගේ කසපාදවලින් ඔබ සම්පූර්ණ සුවයි. அவருடைய தழும்புகளால் நம்ம சம்பூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று ඒක අපි දකින්න ඕනේ. அதை நம்ம காண வேண்டும். හැබැයි මම මාව දකින්නකොට ඒක පේන්නේ නැත්තම් ஆனால் நான் அதை காணும்போது எனக்கு தெரியாவிட்டால், බැටළුවාට පේන්නේ නැත්තම් ஆடுகளுக்கு அது தெரியாவிட்டால், බැටළුව බලනකොට එයාගේ ඇස් දෙකේ මෙහෙම බලනකොට බැටළුවාට පේන්නේ මොකද්ද? බැටළුවාට පේන්නේ බැටළුවා ඇවිල්ලා සුදු පාටයි. ஆடுகள் அது இப்படி பார்க்கும்போது என்ன தெரியும் கேட்டா அதுக்கு வெள்ளை நிறம் வெள்ளையாய்த்தான் தெரியும். වතුර බොන තැනට ගිහිල්ලා බැලුවාම අර කෝටුත් එක්ක වතුරත් එක්ක කෝටු දකින්නකොට පේන්නේ තමන්ගේ ඇඟේ තිත් ලප ඉරි තියනවා වගේ තමයි පේන්නේ. එහෙනම් ඒ පේන දේ මෙයා විශ්වාස කරනවා. විශ්වාස කරනකොට එයා ගැප් ගන්නකොට ඒ විදිහට පැටව බී වුණා. ඒ වගේම අපි දෙවියන් වහන්සේගේ වචනය විශ්වාස කරන්න ඕනේ. කුරුස පූජාව විශ්වාස කරන්න ඕනේ. උන්වහන්සේගේ කසපාරවල මම සම්පූර්ණ සුවයි. அதனால் විශ්වාස කරොත් ඒක වෙනවා. அதனால் தான் அந்த தண்ணீரிலே போடப்பட்ட கொம்புகளை பார்க்கும்போது புள்ளியும் வரியுமா இருக்கும்போது அதை பார்த்து கொண்டு தண்ணீரை பார்க்கும்போது அது அப்படியே பொழிந்து அது அப்படியே கர்ப்பம் தரித்து குட்டிகளாய் வெளியே போடுகிறது. අපි ගැන මොනවද කියන්නේ? வார்த்தை நம்மளை குறித்து என்ன சொல்லுகிறது? විශ්වාස කරන්න. அதை நம்ம நம்ப வேண்டும். ළමයි ඇද. அதுதான் விசுவாசம். ආමේන්. වචනය කියනවා නම් வார்த்தை சொல்லுது என்று சொன்னால் ණයට ගන්නේ නැතුව நீ கடன் வாங்காமல் ණයට දෙන තරමට கடன் கொடுப்பவர்களாய் උසස් කරනවා කියලා කිව්වොත් நான் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி சொன்னால் ණය ගැන කතා කරන්නේ நம்ம கடன்களை பிரித்து பேசாமல் පූජාව තුලින් නිදාස් කරපු ආශිර්වාදයයි அவருடைய பழி நிமித்தம் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் මාසගේ පොරොන්දුයි දේශ බලලා ඒක විශ්වාස කරන්න ඕනේ. அவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து பார்த்து நம்ம விசுவாசிக்க நம்ப வேண்டும். මම පහලින් නොවේයි. நான் கீழாக அல்லாமல் ගෙලින් සිටිනවා. நான் மேலே இருப்பேன். මගේ දරුවන් என்னுடைய பிள்ளைகள் වෙන ස්ථානවලින් එනවා. உயர்ந்த இடங்களில் இருக்க போறார்கள் යේසුස් නාමයෙන්. இயேசுவின் நாமத்தினாலே. විශ්වාස කරන්න. அதை நான் நம்ப வேண்டும். අනේ පාස්ටර් ඔය කිව්වට ඉතින් සුදු පාටයි නේද? ஐயோ பாசனாய் சொன்னார், ඇවිල්ලා කියනවා තව බැටළු දැන් මේ බැටළුව බීලා ඇවිල්ලා කියනවා මම වතුර බොන්න ගියා. එතකොට තමයි මම මාව දැක්කේ. அப்ப அந்த ஆடுகள் சொல்கிறதா நான் தண்ணி குடிக்க போனேன் அப்பதான் நான் என்னையே கண்டேன் என்று சொல்லி මාව சொல்கிறதா. දැක්ක මගේ ඇඟේ තිත් ලප ඉරි තියෙනවා. நான் என்னை கண்டன் என்னுடைய உடம்பு மூலம் கருப்பு நிற புள்ளிகளும் வரிகளும் இருக்கிறது என்று சொல்லி අපි සුදපන් ඔය උඹේ සුදු පාටයිනේ බං ඇඟ. பைத்தியம் அணி வெள்ளை நிறமத்தானே இருக்கிறார். තිතුත් නෑ ලපත් නෑ ඉරිත් නෑ සුදුයි නෑ ඇඟ. ஒரு கோடும் இல்லை புள்ளியும் இல்லை வரிகளும் இல்லை. ඇත්ත
அப்படியா? එහෙම නෙමෙයි. அப்படி அல்ல, තාක්කාල යන්න ආයෙත් වචනේට. திரும்பவும் போகணும் தேவ வார்த்தைக்கு. ඇත්තටම මට මේ සුදුපාර විතරයි තියෙන්නේ කියලා. ආයෙත් කියන වතුර බල දාන්න බැලුවාම බලනකොට මොකද වෙන්නේ? කිත් ළප ඉරි පේනවා. මොකද ඒ විදිහට තමයි කෝට දාලා තිබ්බේ ආපෝ. ஏன்னு கேட்டா திரும்பவும் சொல்லுவேன், நான் வெள்ளை நிறக்கு சரின்னு சொல்லி திரும்பவும் தண்ணீரை போய் பார்க்கும்போது வரியும் புள்ளிகளும் நிறைந்த கருப்பு புள்ளிகளும் நிறைந்தா இருக்கிறது. அதே போலதான் நம்ம வார்த்தையிலையும் பார்க்க வேண்டும். මිනිස්සු කියන දේවල් අනුව ඔබ බලන්න එපා. වචනේ කොහොමද කියන්නේ? කුරුසය තුලින් උන්වහන්සේ ඔබට මොනවද කරලා තියෙන්නේ? ඒ දේ ඔබ කතා කරන්න. மனிதர் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி வாழ வேண்டாம், வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி வாழுங்கள். ડોક્ટર කියන දේට වඩා வைத்தியர் சொல்வதை பார்க்கிலும் අපේ ડોක්ටර් කියන දේ නික්මයාම 15:26 කියනවා මම වනාහි ඔබ සුව කරන්නා වූ ડોක්ටර්. யாற்றவும் 15:16 சொல்லப்படுகிறது, நானே உன்னை சுகமாக்குற பரிகாரி கர்த்தரா இருக்கிறேன் என்று. පරිවර්තනයේ දින උන්වහන්සේ අපේ ડોක්ටර්. அந்த இடத்துல சரியான மொழிபெயர்க்கு அவர் நம்மளுடைய வைத்தியர் என்று. මේ ડોක්ටර් කියන එක විශ්වාස කරනවද? அப்படின்னு சொன்னா இந்த வைத்தியர் சொன்னதை விசுவாசிக்கிறீர்களா? විශ්වාස කරනවද? First. මේ ડોක්ටර් කියන එක විශ්වාස කරනවද? இல்லாட்டி இந்த டாக்டர் இந்த வைத்தியர் சொல்றதை விசுவாசிக்கிறீர்களா? ડોක්ටර්ගේ රිපෝට් එක කියවනවද? அந்த வைத்தியரோட ரிப்போர்ட்டை வாசிக்கிறீர்களா? මේ ડોක්ටර්ගේ රිපෝට් එක කියවනවද? இந்த வைத்தியரோட ரிப்போர்ட்டை வாசிக்கிறீர்களா? කියන දේ අපි කතා කරනවද? மனிதர் சொல்கிறதை நம்ம பேசுகிறோமா? අපි කියන්නේ මොනවද කියන්නේ ඒක කතා කරනවා. மனிதர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை குறித்து பேசுகிறோமா? බලන්න යාකොබ්ට දෙවියන් වහන්සේ දුන්න දර්ශනය. பாருங்க, யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த ஒரு நோக்கத்தை, தரிசனத்தை. මේ අතු කපලා දාන්නකෝ ඒ අතු වෙන වෙනම අරගෙන සමහර ඒවල කාසි තියෙන විදිහට කාසිය වගේ රවුන්ඩ් කපන්න කිව්වා පුල්ලි ඇටියට. அந்த கொம்புகளை வெட்டி அதை அழகான முறையில் தேவன் நியமித்திருக்க பாருங்க. அது பணத்தை ஒரு காசை போல ரவுண்ட் வட்டம் வட்டமாக வளைவளைவாக வெட்ட வேண்டும் என்று சொல்லி. පුල්ලි තියෙන බැටළුවෙක්වත් එළුවෙක්වත් නැහැ. එක ඉරි තියෙන බැටළුවෙක්වත් එළුවෙක්වත් නැහැ. එක රේඛා තියෙන බැටළුවෙක්වත් එළුවෙක්වත් නැහැ. හැබැයි ඒ එළුවයි බැටළුවයි ඒ එළුවයි බැටළුවයි තිත් ලප රේඛා තියෙන විදියට තමන්ව දකින්න පටන් ගත්තා. දකින්න පටන් ගත්තට පස්සේ ඒ විදියටම ඕන් ගැප් අරගෙන පැටව බිහි කරා. තිත් ලප රේඛා ඇති විදියට අද ඔබව දකින්න ඕනේ කොහොමද? දැන් ඉන්න විදිය ඔබ දකින්න එපා. අනාගතයේදී ස්වාමීන් වහන්සේ ඔබට මොනවද කරනවා කියලා උන්වහන්සේ පොරොන්දු වෙලා තියෙන්නේ. ඒ පොරොන්දුව විශ්වාස කරන්න. කුරුසිය තුලින් උන්වහන්සේ පොරොන්දුව ඔබට හිමිවන පිණිස පූජා වෙලා ඉවරයි. ඒ නිසා ඒ වචනේ විශ්වාස කරගෙන එදිනදා ඔබ ප්‍රායෝගිකව ජීවත් වෙන්න ස්වාමීන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනවා. ආමේන්. அந்த யாக்கோபுடைய மந்தையிலே எந்த ஒரு ஆட்டு மந்தையும் இருக்கவில்லை, புள்ளி வைத்ததும் கருப்பு நிற கோடு வரைந்ததும் இல்லை. ஆனாலும் அது அப்படியே நடக்கிறது. அந்த கொம்புகளை பார்த்து அதை அப்படியே விசுவாசிக்கிறது, நம்புகிறது, புள்ளி நிறைந்த குட்டிகளை போடுகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவானோட சிலுவை நம்ம நினைவு கூறுகிறவர்களா இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக. හැමදාම පුතා බයිබලේ බලන්න. எந்த நாளும் வேதாகமத்தை பாருங்க, හැමදාම බයිබලේ කියවන්න. எந்த நாளும் வேதாகமத்தை வாசிங்க, හැමදාම උන්වහන්සේගේ පූජාව ඔබ මෙනෙහි කරන්න. எந்த நாளும் அவருடைய சிலுவை மரணத்தை நீங்க நினைவு கூறுங்கள். විතරයි ජීවිත වෙනස් වෙන්නේ. அதற்குள்ளாக மட்டும்தான் வாழ்க்கை மாறும். විතරයි අපි ආශිර්වාද ලබන්නේ. அதற்குள்ளாக மட்டும்தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். කියලා නැහැ. வேறொரு வழியை அவர் வைத்தே இல்லை. දැන් මෙතන මේ තිත් ලප ඉරි තියෙන සත්තු දාන්න නම් පැටව දාන්න නම් දෙවියන් වහන්සේ තියලා තියෙන ක්‍රමේ පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න. இப்ப அந்த கருப்பு நிறமுள்ள புள்ளி உள்ளதும் வரி உள்ளதுமான குட்டிகளை போட வேண்டும் சொன்னால் தேவன் வைத்திருக்க நியதியை பாருங்கள். යාකෝබ් වනාහි බලන්න යාකෝබ් 50:37 යාකෝබ් වනාහි ලිබ්නෝ ලූස් අර්මෝන් යන ගස් වලින් අමු කෝටු රැගෙන සුදු රේඛා වශයෙන් කෝටු වල සුද පෙනෙන හැටියට ඒවායේ පොතු ඇර සිව්පාවන් බොන්ට ආකල පොතු ඇරිය කෝටු වත් කරන ඔරුවල බලන්න වතුර වත් කරන ඔරුවල උන් ඉදිරි පිට තැබුවය සිව්පාව බොන්ට ආකල ගැප් ගත්තේ ඇයි ගැප් ගත්තේ? ඒ ගැප් ගත්තේ ඕන් දකින්න පටන් ගත්තා. ඕන්ව වෙනස් විදියට දකින්න පටන් ගත්තා. ඔරුවෙන් නැත වතුර ඔරුවෙන් අර ලී වලින් තමන්ව පේන්නේ කොහමද? ඒ විදිය තමන්ව දකින්න පටන් ගත්තා. அது ஏன் அப்படி பொழிந்ததுன்னு சொன்னால் அது தன்னைத்தானே நோக்கி பார்க்க துவங்கின அந்த தண்ணீரில் எப்படி கண்டதோ அதே போலவே இது அதை நம்பினது என்று சொல்லப்படுகிறது. මෙච්චර කාලයක් තමන්ව දැකපු
විදිහයි දැන් දකින විදිහයි අතර ලොකු වෙනසක් වුන් දැක්කා. இவ்வளவு காலமாக நான் என்னை கண்டதை விடவும் இப்போது காண்கிற முறை மிகவும் வித்தியாசமானதா இருக்கிறது. හැබැයි ඒ බැටළුවෝ එඬේරව විශ්වාස කරා. ஆனாலும் அந்த ஆடுகள் மேய்ப்பரை நம்பினது. මගේ එඬේරා මට දෙයක් කරන්න එනවා. என்னுடைய மேய்ப்பர் எனக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறார். මගේ එඬේරා මාව තිත් ලප්ප රේඛා ඇති කෙනෙක් බවට මාව පෙන්නුම් කරනවා. என்னுடைய மேய்ப்பர் கருப்பு நிற வரிகளும் புள்ளிகளும் உள்ள கன்றுகளாய் பொலிய செய்வார் என்று சொல்லப்படுகிறது. එයාට යටත් වෙනවා. நான் மேய்ப்பரு கீழ்ப்படுகிறேன். එයාට කීකරු වෙනවා. நான் மேய்ப்பரு கீழ்ப்படுகிறேன். එතනින් බොනවා. நான் அதை குடிக்கிறேன். අපි දන්නවා තිත් ලප්ප රේඛා ඇති සත්තු බිහි වුණා ඒ තුලින්. நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம் புள்ளிகளும் வரிகளும் நிறைந்த ஆட்டுக்குட்டிகளை பொழிந்தது என்று சொல்லி. එතන සමහර බැටළුවෝ එළුව හිටියා. சில ஆட்டு மந்தைகள் அந்த இடத்துல இருந்தது. අකීකරුවයි. கீழ்ப்படியாதது. අකීකරු බැටළුවෝ හිටියා. கீழ்ப்படியாத மந்தைகள் இருந்தது. අකීකරු එවුන් දුර්වල වෙලා ගියා. அந்த கீழ்ப்படியாதது அப்படியே பலவீனமாய் போனது. ශක්තිමත් වුණා. கீழ்ப்படிந்தது பலப்பட்டது. කීකරුද අකීකරුද දෙවන් ආසිකේ. நீ தேவனுடைய வார்த்தைகளா கீழ்ப்படுகிறவர்களா கீழ்ப்படியாதவர்களா? කීකරු නම් ඔබ ශක්තිමත් කෙනෙක්. நீங்க கீழ்ப்படுகிறவர்கள் சொன்னா நீங்க பலவான்கள். අකීකරු කෙනෙක් නම් கீழ்ப்படியாதவர்கள் என்று சொன்னால் වචනයට පටහැනිව කතා කරනවා. வார்த்தைக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் என்று சொன்னால் එයා ඇවිල්ලා සඵලවත් වෙන්නේ නැහැ. அவர் வளர்ச்சி அடைய மாட்டார்கள். සඵලවත් වෙන්නේ வளர்ச்சி அடைவார்கள் கீழ்ப்படியவர்கள். සභාවට අපි කීකරු වෙන්න ඕනේ. சபைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். සභා පාලකවරයාට අපි කීකරු වෙන්න. சபை போதவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். සභා පාලකවරයා වචනයක් ඉගෙනනවා නම් අපි වචනයට කීකරු වෙන්න ඕනේ. சபை போதவர் வார்த்தை கற்றுக் கொடுக்கான்னு சொன்னா அந்த வார்த்தையை நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ඒ කීකරු වෙනකොට அப்படி நம்ம கீழ்ப்படியும் போது දන්නවා අනිවාර්යයෙන්ම අපි ඵල ගන්නවා. நம்மளுக்கு தெரியும் கட்டாயமாக நம்ம கனி கொடுக்கிறோம் என்று. ඊළඟ පදේ බලන්න. அடுத்த வார்த்தையை பாருங்க. ජීවපාව බොන්ට ආකල ගැප් ගත්ත එසේ කෝටු ඉදිරියේදී ගැප්ගෙන රේඛා සහ තිත් ලපද ඇති වුන් වැදුවෝය. යාකොබ් බැටළු පැටවන් වෙන්කොට රැළවල සිව්පාවුන්ගේ මුහුණු ලාබන්ගේ රැළේ රේඛා ඇති සතුන්ද කළු පාට ඇති සියල්ලන්ද දෙසට හැරෙව්වේය. තමාගේම රංචු ලාබන්ගේ රැළ අතරෙහි නොසිටුවා වෙන්කොට සිටෙව්වේය. බලන්න වෙන් කරා. இப்ப பிரித்து வைக்கிறார்கள். අපිත් වෙන් වෙලා ඉන්න එක ඉතාම වැදගත්. நம்மளும் பிரிந்திருப்பது மிகவும் முக்கியம். වෙන් වෙලා කියන්නේ දැන් අපි සභාව ඇතුලේ වුණත් වෙනම කණ්ඩායම් නෙමෙයි. நம்ம சபைக்குள்ளாக வேறு வேறான கூட்டங்கள் அல்ல. අපි එකමුතු වෙන්න ඕනේ. நம்ம அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். මම කමිනියන් සන්ඩේ වුණත් මම කැමති නෑ අර කණ්ඩායම් වෙන් වෙලා කනකොට මම ඒකට කැමති නෑ. அந்த அப்பம் பானத்து நேரத்திலும் குழு குழுவாக பிரிந்து சாப்பிடு அப்பத்தை எடுப்பது சித்தம் விருப்பம் இல்லை. කොහොම එක එකට ඉඳගෙන කන්න ඕනේ. நான் பிரியமா இருக்க நீ அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி. ඕ හැම වෙලාවකම එකට එකතු වෙලා ඉන්නේ. அந்த ஆடுகள் எப்பயுமே ஒன்றாய் தான் இசைந்திருக்கும். ඇටළු අතර එළුව හඳුනා ගන්න පුළුවන් කොහොමද? ඉන්න එළුව දන්නවනේ. இலங்கையில் இருக்கும் ஆடுகளை அறிந்திருக்கிறீர்களே. ලංකාවේ ඉන්න එළුවෝයි ඊශ්‍රායලේ ඉන්න බැටළුවෝයි. இலங்கையில உள்ள ஆடுகளும் ஈஸ்ரேல் நாட்டில் உள்ள செம்மறி ஆடுகளும். බැටළුවන්ගේ ලොම් කපනවා. செம்மறி ஆடுல மயிரை தரிப்பார்கள். එළුවන්ගේ ලොම් කපන්නේ නැහැ. ஆடுகள்ல மயிரை எடுக்க மாட்டார்கள். එහෙනම් එළුවොම වෙනම දානවාද මේ යේසුස් වහන්සේ? ஆடுகளை வேறாய் தேவன் வைப்பார். බැටළුවන්ව වෙනම දානවා. செம்மறி ஆடுகளை வேறாய் வைப்பார். හැම වෙලාවෙම ඉන්නේ දකුණු අත පැත්තේ. அந்த செம்மறி ஆடுகள் எப்பயுமே வலது பரிசத்துல தான் இருக்கும். එළුව හැම වෙලාවෙම ඉන්නේ වම් පැත්තේ. ஆடுகள் எப்பயுமே இடது பக்கம் தான் இருக்கும். වම් පැත්තේ ඉන්න අයව නිරයට දානවා. අනිත් පැත්තේ ඉන්න අයව ස්වර්ගයට ගෙනියනවා කියනවා. இடது பக்கத்துள்ள ஆடுகளை நரகத்திற்கும் வலது பக்கத்தில் உள்ள செம்மறி ஆடுகளை பரலோகத்திற்கும் போடுவார் என்று சொல்லப்படுகிறது. ඒකයි මම කිව්වේ අපි හැම වෙලාවකම සභාවේ එකමුතු වෙන්න ඕනේ. அதனால்தான் சபை நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். ඉන්න හොඳ නැහැ. பிரிந்திருக்க கூடாது. යන්න හොඳ නැහැ. ஒரு பக்கமா இருக்க கூடாது. ඉන්න හොඳ නැහැ. ஒதுங்கி இருக்க கூடாது. ඉන්නලා ඉන්නේ එළුව. ஒதுங்கி இருப்பது ஆடுகள் தான். බලන්න එළු කූඩුවයි බැටළු කූඩුවයි. நீங்க பாருங்க ஆட்டு மந்தையும் செம்மறி மந்தையும் பாருங்க. එලා නිතරම අනිනවා. ஆடுகள் இந்நேரம் குத்தி கொண்டே இருக்கும். ඇදත්ත ගමන් ඉන්නේ. இந்நேரம் மோதிக்கொண்டே முட்டிக்கொண்டே தான் இருக்கும். එළුවෙක් වෙන්න හොඳ නැහැ. விசுவாசி ஆடா இருக்க கூடாது. ඇදත්ත ගමන් ඉන්න හොඳ නැහැ. முட்டிக்கொண்டே இருக்க கூடாது. පාඩු කිය ඉන්න හොඳ නැහැ. குறைபாடு சொல்லி இருக்க கூடாது. පහත් කර ඉන්න හොඳ නැහැ. தாழ்மைப்படுத்தி பேசக்கூடாது. ஒன்றாயிருந்து இணைந்திருக்க வேண்டும். සභාව ඇතුලේ අපි හැමෝම බැටළු. அப்படி சார் சபைக்குள்ளாக நாம் அனைவரும் செம்மறி ஆடுகளாக இருக்கிறோம். බැටළුවෝ නම් செம்மறி ஆடுகள் என்று சொன்னால் ඒගාගේ හඬ மேய்ப்பருடைய சத்தத்துக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் சத்தத்தை. බැටළුවෝ ටික එඬේරාගේ හඬ අඳුරගත්තා. இப்ப இந்த செம்மறி ஆடுகள் குட்டி போடும் போது அதை அறிந்து பொழியும் போது அதை அறிந்து கொண்டார். දැන් මේ බැටළුවෝ ගිහිල්ලා සැක කරේ නෑ මේ අත වෙනස් විදිහට මාව පේන්නේ. இந்த செம்மறி ஆடுகள் போயிட்டு காணவில்லை, நான் இந்த வேற மாதிரி தானே பார்க்கிறேன் என்று சொல்லி. ඇඟේ තිත් තියෙනවා ලප තියෙනවා ඉරි තියෙනවා මම මෙතන ඉබුන්නේ නෑ මම අතන ඉබුන්නේ.
என் மேலாக புள்ளிகள் வரிகள் இருக்கிற நான் இன்னைக்கு இங்கே குடிக்க மாட்டேன், நாங்க அந்த சைடாக குடிக்கிறேன், அங்கிட்டு போய் குடிக்காது. එහෙමත් බීවලු. அப்படியும் குடிக்கிறதும் இருக்குதா? බීපු සත්තු තමයිලු දුර්වල පැටව දැම්මේ. අරම කෝටු ළඟට ගිහිල්ලා බීපු ළමයි මේ සත්තු තමයිලු ශක්තිමත් පැටව දැම්මේ. ஒதுங்கி போயிட்டு குடித்த தண்ணீர் குடித்த அந்த ஆடுகள் வந்து தான் அப்படி போட்டதாம். ஆனாலும் இந்த வரிகளையும் புள்ளிகளையும் பார்த்த செம்மறி ஆடுகள் தான் புள்ளிகள் நிறைந்த குட்டிகளை போட்டது என்று சொல்லப்படுகிறது. ඉන්න කෙනාට කියමු. நம்ம கிட்ட உள்ளவர்கிட்ட சொல்லுவோம், වචනේ දිහා බලාගෙන வார்த்தையை நோக்கி பார்த்து ගමන් කරන්න. பயணம் செல்லுங்க. වචනය විශ්වාස කරන්න. வார்த்தையை விசுவாசியுங்கள். වචනයෙන් வார்த்தையின் පැත්තකට යන්න එපා. வார்த்தையிலிருந்து ஒதுங்க வேண்டாம், අකීකරු වෙන්න එපා. கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டாம். අකීකරු වුණොත් கீழ்ப்படியாமல் இருந்தால் பலவீனமாயிருக்கலாம். පස්සේ දුර්වල සත්තු දුර්වල පැටව තමයි දාන්නේ. அதுக்கப்புறம் பலவீனமான மந்தை பலவீனமான குட்டிகளை தான் பொழியும். නිසා ශක්තිමත් බැටළුවෙක් වෙන්න ඕනේ අපි. பலனான செம்மறி ஆடுகளை போல இருக்க வேண்டும். ආමේන්. ආමේන්. එම සත්‍යයෙන් අපි දැන් ක්‍රමයෙන් සත්‍ය අපි හැමෝම එකතු වෙනවා. நம்ம அப்பமான நாளன்று அனைவரும் ஒன்று சேருகிறோம். මේ වෙලාවට මේ පැති පැති වෙන් වෙන්න එපා. அந்த நேரத்துல தனித்தனியாக ஒதுங்க வேண்டாம். මම පැති පැති වෙල වෙන් වෙනව දැකලා තියෙනවද කොහෙවත්? நான் எங்கேயாவது ஒதுங்கி கண்டிருக்கிறீர்களா? දාවත් පැති වෙල වෙන් වෙන්නේ. நான் எப்பயுமே ஒதுங்கி இருக்க மாட்டேன். එකට ඉන්න ඕනේ. நாம் அனைவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். ඊපස්සේ අපිව කැඳෙවි එකට ඉන්න. தேவன் நம்மளை அழைத்திருக்கார் ஒன்றாய் வாழ்வதற்கு. මොකද දන්නවද වෙන්නේ? நம்ம தனியாய் பிரிக்கும் போது என்ன தெரியுமா நடக்கும்? සසිනිදු අන්න එහෙම වෙනවා. அதாவது கோல் சொல்ற மாதிரி அந்த இடத்துல மாறும். එහෙම වෙනවා. அப்படி இருக்க கூடாது. හැමෝම සබහාරයි. நாம் அனைவரும் சபையில ஒன்றாய் இருக்க வேண்டும். වෙන වෙනම ඉන්න හොඳ නැහැ. வேற வேறா இருக்க கூடாது. නේද? බැටළුවෝ එකට ඉන්න තරමටම ආරක්ෂා වෙනවා. ළඟ ඉන්න කෙනාට කියන එකට ඉන්න තරමටම ආරක්ෂා වෙනවා. செம்மறி ஆடுகள் ஒன்றாய் இருக்கும் மற்றும் அது பாதுகாப்பாய் இருக்கும். සභාවේ එකට එකතු වෙලා ඉන්න තරමටම ආරක්ෂා වෙනවා. சபையில நீங்க ஒன்றாய் இருக்கும் மற்றும் நீங்க பாதுகாப்பாய் இருப்பீங்க. සභාවේ එකට එකතු වෙලා ඉන්න තරමට අසනීප වෙන්නේ නැහැ. சபையில நீ ஒன்றாய் இருக்கும் மற்றும் நோய் வராது. ඇයි දන්නවද? උණුසුම ඕනේ බැටළුවට. ஏன்னா அதுக்கு சூடு வேண்டும். උණුසුම තියෙනකොට සුවයෙන් ඉන්න පුළුවන්. அது சூடா இருக்கும் போது சுகமாய் இருக்கும். ඔබ දැකලා තියෙනවද සීතලට මැරෙනවා එළුව පොඩ? සීතලට මැරෙනවා. உங்களுக்கு தெரியும், குளிருக்கு அநேக செம்மறி ஆடுகள் மரிக்கும். පණ නැතිම සතා තමයි එළුවා. உயிரே இல்லாத ஒரு மிருகம் என்று சொன்னால் அது செம்மறி ஆடுதான். පොඩි කෝටුවකින් ගහලා මරන්න පුළුවන්. சின்ன ஒரு தடியினால் அடித்து அதை மறிக்க செய்யலாம். මරන්න පුළුවන් පොඩි කෝටුවකින් ගහලා. சின்ன ஒரு தடியினால் அடித்து மறிக்க செய்யலாம். පණ ශක්තිමත්ම තමයි පූසට. පූසට ශක්තිය. உயிர் பலனானது ஒரு மிருகம் தான் பூனை. ඒ නිසා මේ බැටළුව අපි සභාවේ අපි හැම කෙනෙක්ම බැටළුව පුතා අපි හැම කෙනෙක්ම එකට එකතු වෙලා ඉන්න ඕනේ. சபையில நாம் அனைவரும் செம்மறி ஆடை போல ஒன்றாய் இணைந்து இருக்க வேண்டும். වෙනම ඉන්න හොඳ නැහැ. வேற இருக்க கூடாது. පැත්තකට ගිහිල්ලා நம்ம ஒரு ஒதுக்கமா இருக்க கூடாது. අල්ලන්නේ නැහැ. எனக்கு அது பிடிக்காது, දිරවන්නේ. அது எனக்கு பிடிக்காது, நான் அவரோட இருக்க மாட்டேன். අපි හැම යේසුස් වහන්සේගේ ශරීරය යේසුස් වහන්සේගේ ශරීරයේ වටින් නැති කිසි කෙනෙක් නැහැ මෙතන. நாம் அனைவரும் இயேசுவோட சரீரமா இருக்கிறோம். சரீரத்துல எல்லாருமே பெருமதியானது, பெருமதி இல்லாம ஒன்றுமே இல்லை. මේ ඇඟිල්ල මට වැඩ. எனக்கு இந்த விரல் தேவையில்லை, මම මේක කපලා දාන්න. நான் இதை வெட்டி போடுகிறேன். ඒක කියන්නේ බෑ අපිට. நம்ம அப்படி சொல்ல முடியாது. අපි හැමෝම එක ශරීරයකට බද්ධ වෙච්ච කෙනෙක්. நாம் அனைவரும் ஒரே சரீரத்துக்கு இணைந்து இருக்கிறவர்கள். තනියම ඉඳලා පළ දරන්න අමාරුයි. தனியாய் இருந்து கனி கொடுக்க முடியாது. ඒ නිසා අපි එකට ඉමු. அதனால் ஒன்றாய் இருப்போம். ඊනාසේ මොනවද අපිට කියන්නේ? தேவன் எதை நம்மளுக்கு உழைத்திருக்காரோ මාසගේ වචනයෙන් එහාට යන යතුව වචනේ බලාගෙන ඉඳලා කුරුසේ මෙනෙහි කරමින් අපි ශක්තිමත් බැටළුව වගේ පත් වෙමු. නැත්නම් ශක්තිමත් කිදුළු ජීවිතයක් අපි ගත කරමු. வார்த்தை விட்டு விலகாமல் வார்த்தையோட இருந்து இசைந்து இருந்து வெள்ளனான ஒரு செம்மறி ஆடை போல நம்ம இருப்போம். right. ඊට පස්සේ බලන්න ඊළඟ පදේ අපි අවසන් කරමු මේ පරිච්ඡේදය. அந்த வசனத்தோட நம்ம முடிப்போம். කියවන්න පුතා මත උත්පත්ති පොතේ 30 වෙනි පරිච්ඡේදයේ දැන් 39 වෙනි පදේ. එසේ කෝටු ඉදිරියේ ගැබ්ගෙන රේඛා සහ තිද්ද ලබද ඇති වුන් වැදුවෝය. යාකෝබ් බැටළු පැටවන් වෙන්කොට රැළවල සිව්පන්ගේ මුහුණු ලාබන්ගේ රැළේ රේඛා ඇති සතුන්ද කළු පාට ඇති සියල්ලන්ද දෙසට හැරෙව්වේය. තමාගේම රංචු ලාබන්ගේ රැළේ අතරේ නොසිටුවා වෙන්කොට සිටුවේය. දැන් ඒ පැත්ත බලන්න සැලසුණා. ඒ කියන්නේ ඒ තිත් ලබ රේඛා කොහෙද තියෙන්නේ? ඒ කෝටුටි කොහෙද තියෙන්නේ? වතුරේ. ඒ පැත්තට තමයි මෙයාගේ අවධානය යොමු කරේ. இப்ப அந்த கருப்பு நிறமும் புள்ளியும் எங்கே இருக்கிற வரிகளும் எங்கே இருக்கிறதோ அந்த அவதானத்தை அங்கதான் வைக்கிறது.
වෙන පැත්තට හරවන්න දුන්නා ඒකට ගැස් ඒ පැත්තට තමයි තියෙන්නේ. அவருடைய கண் வந்து வேற எங்கேயும் செல்லாமல் அதை நோக்கி பார்க்கத்தான் එතකොට வைத்தார். මේ බැටළුව නිතරම දකින්නේ නිතරම මේ එළුව දකින්නේ මොකද්ද? තිත්ලප රේඛාව. මගේ ඇඟේ තිත්ලප රේඛා සිනවා. ඕ වචනේ කියනවා මම පහලින් නොව ඉහළින් සිටිනවා. ඕ හාලෙලූයා. වචනේ කියනවා මම පහලින් නොව ඉහළින් සිටිනවා කියලා. වචනේ කියනවා නුඹ ණයට නොගෙන ණයට දෙන තරමට උසස් වෙනවා කියලා. ඕ වචනේ කියනවා නුඹ මේ පොළවේ ආශිර්වාදමත් ජීවිතයක් ගත කරනවා කියලා. ඕ ස්වාමීන් වහන්සේ ස්තුති කුරුසෙතුලින් උපවාසෙ අන්න එහෙම විශ්වාස කරන්න ඕනේ. அதனால தான் அந்த பாருங்க மண்டைகளும் அதனுடைய அவதானத்தை முழுமையாக அந்த கருப்பு நிறத்தையும் வரிகளையும் கருப்பு நிறத்தையும் புள்ளிகளையும் குறித்து வைத்திருக்கிறது வேற எந்த நோக்கமா இருக்கவில்லை. அதே போல் தான் இறைவன் சொன்னார் என்று சொன்னால் நம்ம வாழாக்காமல் தலையாக்குவே நம்ம கீழே வைக்காம மேல வைப்பேன்னு சொன்னால் அதை நம்ம நம்ப வேண்டும். බලන්න 41 වෙනි පදය. 41வது வசனம். තවද රැළේ වඩා ශක්තිමත් වුන් ගැප් ගන්න කල උන් කෝටු ඉදිරිපිටදී ගැප් ගන්නා පිණිස ඔහු ඒ කෝටුන්ගේ ඇස් ඉදිරිපිට වතුර ඔරුවල තැබුවෝය. ඒත් රැළ දුර්වලව සිටිය කල ඔහු ලී නොතැබුවේය. මෙසේ දුර්වල වුන් ලාබන්ගේද ශක්තිමත් වුන් යාකෝබ්ගේද වූහ. බලන්න ලී දාපු නැති පුරුෂේ අද අපිට ඒක සමානයි පුරුෂයට සමානයි. පුරුෂය ගැන මෙනෙහි කරන්නේ නැති, පුරුෂය ගැන කල්පනාවක් නැති, වචනයට අවධානය දෙන්නේ නැති ඒ අයව පැත්තකට දැමේ අය තමයි දුර්වල සත්තු. சிலுவையை தியானம் செய்ய சிலுவையை சிந்திக்காதவர்கள், வார்த்தையை பார்க்காத, வார்த்தையை தியானிக்காதவர்கள் பலவீனமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. බලන්න අපි දුර්වල සත්තු වෙන්න හොඳ නැහැ. දුර්වල බැටළුවෝ වෙන්න හොඳ නැහැ. අපි ශක්තිමත් බැටළුවෝ වෙන්න ඕනේ. நம்ம பலவீனமான மந்தையாய் இருக்காமல் நம்ம பலனான மந்தையாய் இருக்க வேண்டும். මෙතන අර කෝටු දිහා බලපු නැති ඒ කෝටු වතුර වලට ඒ කෝටු දාලා තිබිච්ච ඒ වතුර බීපු නැති ඒ හැම බැටළුවෙක්ම දුර්වලයි කරගෙන. அப்ப அந்த கொம்புகளை போடாமல் இருந்த அந்த தண்ணீரை குடிக்கிற எல்லா ஆடுகளும் அந்த இடத்துல சொல்லப்படுது பலவீனமானது என்று சொல்லி. ඒක තවත් පරිවර්තනයක තියෙනවා සුත්තම් මෙහෙම. இன்னொரு மொழிபெயர்ப்புல இருக்கிறது இப்படி, අකීකරු වුණා. கீழ்ப்படியாமல் போயிட்டார்களாம். අකීකරු වුණොත් අපිට ආශිර්වාද ලබන්න අමාරුයි. வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. හිටපු සමහර බැටළුවෝ ඒ වතුර බිව්වේ නැල්ලු ඒ වතුර බොන්න නැතුව වෙන තැනකට ගිහිල්ලා බිව්වලු. ඒ බැටළුවෝ ඒ නිසා ඒ අය දුර්වල වුණාලු. අපි දෙවියන් වහන්සේගේ වචනය තුල අපි වර්ධනය වෙන්න ඕනේ. වචනය තුල අපි ශක්තිමත් වෙන්න ඕනේ. වචනයෙන් අපි එහාට යනවා නම් අපි අකීකරු දරුවෝ වෙනවා. අකීකරු දරුවා වුණොත් අපි දුර්වල වෙනවා. අපි කීකරු වුණොත් අපි ශක්තිමත් වෙනවා. ආමේන්. நம்ம வார்த்தையில நம்ம பலப்பட வேண்டும். வார்த்தையில நம்ம உறுதியா இருக்குமோ நம்ம பலவானா இருக்கிறோம். வார்த்தை விட்டு விலகும் போது நம்ம பலவீனமா இருக்கிறோம். දැන් ඔරිජිනල් එළුවා මොන පාටද පුතා? සසිනි ඔරිජිනල් එළුවා මොන පාටද? உண்மையான மந்தை என்ன நிறம்? හැබැයි අර වතුර දිහා බැලුවම මොකද කරන්නේ? ஆனால் වතුර මොනවද කියන්නේ? அப்படிதான் தண்ணீரை பார்க்கும்போது என்ன செய்ய, தண்ணீரை කෝටු දිහා බැලුවම තිත්ලම තමයි පේන්නේ. தண்ணீரை குறித்து பார்க்கும்போது கருப்பு நிற புள்ளிகள் தான் தெரிகிறது. එහෙම තමයි ඔරිජිනල් අපේ අඩපාඩු ඔබේ අඩපාඩු තියෙන්න පුළුවන්. உண்மையான உங்களுக்கும் எனக்கும் குறைபாடுகள் இருக்கலாம். ඔරිජිනල් ඔබ දැන් ණය වෙලා ඇති. இப்ப உறுதியான நீங்களும் கடனாக இருக்கலாம். ඔරිජිනල් ඔබ සමහරට අසනීප තත්ත්වයෙන් මැදින් යනවා ඇති. ஒரிஜினலா இருக்க நீங்களும் சில நோயில இருப்பீர்கள். ඔරිජිනල් ඔබ අවශ්‍යතාවයෙන් මැදින් යනවා ඇති. இப்ப நீங்க அநேக தேவைகளிலும் கடந்து செல்வீர்கள். හැබැයි ඔබ දකින්න ஆனா நீங்க உங்களை காண வேண்டும் வார்த்தை மூலம். පුරුෂ පූජාව තුලින් ඔබ දකින්න. சிலுவை மரணத்துக்கூடாக உங்களை காண வேண்டும். ඒ කිව්වා இயேசுவானவர் சொல்லுகிறார், සක එල්ලන සියල්ලෝ ශාපලත්ෝයයි දියා තිබෙන ප්‍රකාරයට ක්‍රිස්තුස් වහන්සේ අප උදෙසා සාපයක් වෙලා විවස්ථාවේ සාපයෙන් අපි උන්වහන්සේ නිදහස් කරලා ආබ්‍රහම්ගේ ආශිර්වාදය සහ ඒ වගේම ශුද්ධාත්මයන් වහන්සේගේ මේ මත පෙන්වීම නැත්නම් උන්වහන්සේගේ පිරීම අපි තුල දෙන පිණිස උන්වහන්සේ පූජා වුණා කියලා. அடுத்த வேதாகமம் சொல்லப்படுகிறது, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவான் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவானவர் நம்மளுக்கு சாபமாகி அவருடைய ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கார். நியாயப்பிரமாணத்தின் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. එතකොට ඔරිජිනල් මන් දිහා බැලුවම මම අසනීපයි කියලා හිතන්න. உண்மையா நான் என்னை குறித்து பார்க்கும்போது நான் நோயா இருக்கிறேன் என்று சொன்னால், හැබැයි වචනය කියනවා, வார்த்தை சொல்லப்படுகிறது, කියනවා சிலுவை சொல்லப்படுகிறது, උන්වහන්සේගේ කසපාරවලදී මම සුවයි. அவருடைய தழும்புகளினால் நான் சுகம் என்று. මම මොකද්ද දකින්න ඕනේ? அப்படின்னா என்னத்தை காண வேண்டும்? ඔරිජිනල් මාව දකින්නවද? உண்மையான என்னை காண வேண்டுமா? වචනය තුලින් මාව දකින්නවද? இல்லாட்டி வார்த்தையின் மூலம் என்னை காண வேண்டுமா? ඔබ දකින්න. வார்த்தையின் மூலம் உன்னை காண வேண்டும். කතා කරන්න. அதை நீயே பேச வேண்டும். මේ අහකලා යන්න එපා. வார்த்தை விட்டு பிரிய வேண்டாம். වචනය තුලින් ඔබ දකින්න එක අනිත් මිනිස්සුත් එක්ක බෙදා ගන්නත් එපා. வார்த்தையினால உங்களை நீங்க காண்கிற மாதிரி மற்றவர்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். සමහර අය කියයි අනේ ඔය තිත්ලප නෑනේ.
ஐயோ அது பாருங்க கருப்பு நிறம் அவருக்கு இல்லையே, ඔය වගේ අංග තනිකර සුදු පාටයි. உங்களுடைய சர்வம் முழுவதும் வெள்ளை நிறமாய் இருக்கிறது. මේ බොරු ඔය. அது பொய். ඔය වාව රවට්ටලා යාකෝබ්. உங்கள் யாக்கோபு மேய்ப்பன் உங்களை ஏமாத்திட்டான். එහෙම කියන්න යන්න ඕනේ නෑ අපි අනිත් අය. அப்படி சொல்ல தேவையில்ல மற்றவர்களை பார்த்து. හැමදාම දෙවියන් වහන්සේගේ වචනේ බලමු අපි ගැන. என்னாலும் தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்க்க வேண்டும். වචනේ අපි ගැන මොනවද කියලා තියෙන්නේ? அவருடைய வார்த்தை நம்மளை குறித்து என்ன சொல்லுகிறது? අපි විශ්වාස කරන්න. அதை இறுக்கமாய் பிடித்துக் கொள்ள வேண்டும், ප්‍රකාශ කරන්න. அதை நம்ப வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். හැම වෙලාවම වචනේට කෑදර වෙන්න ඕනේ. என்னாலும் வார்த்தைக்கு நீங்க வாஞ்சியா இருக்க வேண்டும். වචනේ නැතුව ආශිර්වාදේ නැහැ. வார்த்தை இல்லாவிட்டால் ஆசீர்வாதம் இல்லை. වචනේ ප්‍රකාශ කරන්න. வார்த்தை அறிக்கை செய்ய කියන්න මම ආශිර්වාදමත් ජීවිතයක් ගත කරනවා වචනේ තුලින්. சொல்லுங்க, வார்த்தைக்குள்ளாக நான் ஆசீர்வாதமான வாழ்க்கையை நான் வாழுவேன் என்று சொல்லி. බලන්න එතන යාකෝබ් அந்த இடத்துல யாக்கோப் ඒ බැටළුවන්ට දකින්න සලස්සපු දේ அந்த மந்தைக்கு காணத்தக்கதாய் செய்த காரியம் අපිත් අපිව දකින්න ඕන විදිහක් තියෙනවා. நம்மளும் நம்மளை காணக்கூடியதான ஒரு முறை இருக்கிறது. අපි අපිව දකින්න ඕනේ මිනිස්සු කියන දේ අනුව නෙමෙයි. நம்மளை காண வேண்டும் மனுஷர்கள் சொல்ற பிரகாரம் அல்ல. දැන් අර බැටළුවා තව බැටළුවෙක් එක්ක කියලා කියනවා මම දැන් තීත්ලා පරේකා තියෙන බැටළුවෙක් කියලා කිව්වම இப்ப அந்த மந்தை போயிட்டு நான் கருப்பு நிற புள்ளியை தடுத்திருக்கிறேன் என்று சொல்லும் போது අනිත් බැටළුව කියන කොහෙද බැටළුව මේ තීත්ලාප තියෙන ඔයා තාම සුදු පාටයි මම වගේම. அந்த மந்தை சொல்லுகிறதாம், இல்லை இல்லை இன்னும் நீ என்னை போல வெள்ளையாகவே தான் இருக்கிறாயே என்று. ඇත්තද කියලා එතන වැඳෙන්නේ නැතුව අපි වචනේ විශ්වාස කරන්න ඕනේ 100%. அப்படி உண்மையா அந்த இடத்துல அப்படி நிலையா நிக்காமல் தேவனுடைய வார்த்தையை நம்ம நிலையா நிற்க வேண்டும். වචනේට කීකරු බැටළුව ශක්තිමත් බැටළුව බී කරන්නේ. வார்த்தைக்கு உறுதியா இருக்க, வார்த்தையை நம்புகிற மந்தை ஆசீர்வாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. වචනේට අකීකරු බැටළුව දුර්වල බැටළුව බී කරන්නේ. வார்த்தை கீழ்ப்படியாத மந்தை கீழ்ப்படியாத மந்தை பலவீனமான மந்தை என்று சொல்லப்படுகிறது. ඒ නිසා මමත් කැමති ඔබ හැම කෙනෙක්ම ශක්තිමත් බැටළුවෙක් වෙන්න ඕනේ වචනේ විශ්වාස කරමින්. ආමේන්. நானும் விரும்புகிறேன் நீங்க அனைவரும் பலனான மந்தையா இருக்க வேண்டும் என்று சொல்லி. වචනේට කීකරු බැටළුවෙක් වෙන්න. වචනේට කීකරු බැටළුවෙක් වෙන්න. வார்த்தை கீழ்ப்படுகிற மந்தையா இருக்க வேண்டும். ආමේන්. එහෙනම් අපි හැමෝම නැගිටිමු. நம்ம எழுந்து நிற்போம். මම විශ්වාස කරන දෙවියන් වහන්සේ ඔබට කතා කරන්නේ. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களோட பேசியிருப்பார் என்று. ඔබට දෙවියන් වහන්සේ කතා කරන්නේ. தேவன் உங்களுக்கு பேசினார் என்று சொன்னால், දෙවියන් වහන්සේට ආදරේ නම් நீங்க தேவனை நேசிக்கிறீங்க என்று சொன்னால், දෙවියන් වහන්සේට ඔබ කොච්චරක් ආදරේද? நீங்க தேவனை எவ்வளவு நேசிக்கிறீங்க එච්චරට ඔබට කියන්න පුළුවන් හාලෙලූයා කියලා කියන්නේ නෑ. அந்த அளவு நீங்க சொல்ல முடியும் அல்லேலூயா என்று சொல்லி. ආදරේ උන්වහන්සේ அவ்வளவா நீங்க அவரை நேசிக்கிறீங்க. දෙවියන් වහන්සේට කොච්චරක් ඔබ ආදරේද? தேவனை நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்க. ඔබේ ආදරේ උන්වහන්සේට ප්‍රකාශ කරන්න බෑ හාලෙලූයා කියලා. உங்களோட அன்பை வெளிப்படுத்தும் பாப்பா அல்லேலூயா சொல்லி. එච්චරයි ආදරේ. அவ்வளவுதான் හාලෙලූයා. அல்லேலூயா. ආමේන්. ஆமென். ආමේන්. අපි ආඥා කරමු. நம்ம ஜெபிப்போம். කරුණාවන්ත පියාණනි, கிருபை நிறைந்த தேவனே, අපි යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යටහත් ප්‍රාර්ථනා කරනවා. நான் இயேசுவின் நாமத்தினால கீழ்ப்படியோடு ஜெபிக்கிறோம். අවශ්‍ය අපි වහන්සේගේ වචනේ බැලුවා. இந்த நாள் உங்களுடைய வார்த்தையை பார்த்தோம். දැන් පවතින්නේ நாங்க இப்ப இருக்கிறது ඇදහිල්ල බලාපොරොත්තුව ප්‍රේමය යන මේ තුනය. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்கிறது. මේ තුනෙන් ඉතා උතුම් එකම ප්‍රේමය කියලා බැලුවා. இதுல அன்பே பெரிதது என்று சொல்லி நாம பார்த்தோம். අපි දැක්ක ස්වාමීනි ශාද්‍රක් මේෂක් නෙගොත් අබේත් ස්වාමීන් වහන්සේ නෙබුකත් නේසර් තුමා ස්වාමීන් වහන්සේ විශාල පිළිමයක් හදලා රන් පිළිමෙට නමස්කාර කරන්න කියද්දී ශාද්‍රක් මේෂක් නෙගොත් අබේත් ඕන් ස්වාමීන් වහන්සේ ඕන් කිව්වා අපි ඔබ කියන මේ පිළිමෙට නමස්කාර කරන්නේ නැහැ. අපි දෙවියන් වහන්සේව විශ්වාස කරනවා කිව්වා. දෙවියන් වහන්සේ අපිව ගලවනවා කිව්වා. දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක ඉන්නවා කිව්වා. ඒ දෙවියන් වහන්සේ අපිව මේකෙන් බේරගත්ත නැත. අපි ඔබ කියන දේ කරන්නේ නැහැ කියලා ඕන් ඔබට ප්‍රේමය ප්‍රකාශ කරා වගේ ඔබගේ දරුවෝ ස්වාමීනි ඔබට ප්‍රේම කරන දරුවන් වෙන්න ඔබ වහන්සේ නිතරම මතක් කරන්න ස්වාමීනි. මේ අසුව වචනවලගේ සිත් තුළ නිදන් කරන්න ස්වාමීනි. ඔබට ප්‍රේම කරන දරුවන්ට ඔබ ප්‍රේම කරන දෙවියන් වහන්සේ ස්වාමීනි. கர்த்தாவே, உங்களை நேசிக்கிறவர்களா இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க. அந்த 3 பேர் எப்படி சொன்னார்களோ, இந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து என்னை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொன்னபடினால் அதே போல நாங்களும் உங்களை விசுவாசிக்கிறவர்களாய் மாற்றுங்க. ස්වාමීනි අද දවසේ ස්වාමීනි මේ අසුව හැම වචනයක් ඔවුන්ගේ සිත් තුළ නිදන් කරන්න. கர்த்தாவே, இந்த கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் மனதிலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. ඇදහිල්ලේ අත්තිවාරමන விசுவாசத்தின் அஸ்திபாரம் என்று சொன்னால், ස්වාමීනි ඔබ වහන්සේ මීට වසර 2000කට ප්‍රථම මම මුදෙසා ජීවිතේ පූජා කරා. මම
මුදෙසා අසපාරවල් ලැබුවා මං මුදෙසා නින්දාව ලැබුවා මං මුදෙසා කෙල්ල පාරවල් ලැබුවා මං මුදෙසා ඇන තුනකින් ඔබ එල්ලලා හිටියා මං මුදෙසා අතු ඔතුණු දරාගත්ත මං මුදෙසා ඔබ පුරුෂයෙනි කෑගව ස්වාමිනේ ඒක විශ්වාස කරන්න පුළුවන් සිතක් දෙන්න ස්වාමිනේ කෙනෙක්ට கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் 2000 வருஷத்துக்கு முன்பதாக நீர் எங்களுக்காக மரித்தீர், நீ பாடுகளை சுமந்தீர், எங்களுக்காக கசையடியை பட்டீர், அதே போல எங்களுக்காக 3 ஆண்டிலும் தொங்கினீர் என்று சொல்ல விசுவாசிக்கத்தக்கதாக ஒரு மனப்பான்மையை கொடுங்க. ඒ වගේම ස්වාමිනේ அதே போல கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ඔබ වහන්සේව විශ්වාස කරගන්න உங்களை குறித்து விசுவாசித்து நம்பிக்கையாய் විශ්වාස කරගන්න உங்களுடைய வார்த்தையை நம்பத்தக்கதாய் ජීවත් වෙන්න පුළුවන් හදවතක් ඔබට දෙන්න வாழத்தக்கதான ஒரு மனப்பான்மையை கொடுங்க. ස්වාමිනේ දහසක් සිතුවිලි එන්න පුළුවන් கர்த்தாவே 10,000 சிந்தனைகள் வரலாம். ඒ හැම සිතුවිල්ලක් මැදදීම எல்லா சிந்தைகளின் மத்தியிலும் ස්වාමිනේ ඔබ වාසය කරේ පමණක් විශ්වාස කරන්න පුළුවන් සිතක් ඔබට දෙන්න කියලා අපි கர்த்தாவே எல்லா சிந்தனைகள் மத்தியிலும் உண்மை மட்டும் நினைக்க, உண்மை மட்டும் சிந்திக்க ஒரு மனப்பான்மையை கொடுங்க. ස්වාමිනේ පිපාසයෙන් ඔබගේ වචනේ අසන්න ආවා මේ හැම ජීවිතයකටම ඔබ ආශිර්වාද කරන්න கர்த்தாவே வாஞ்சமாய் தாகமாய் உம்முடைய வார்த்தை கேட்க வந்தவர்களை ஆசீர்வதிங்க. ස්වාමිනේ මේ හැම පවුලකටම ඔබ ආශිර්වාද කරන්න ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ ஆசீர்வதிங்க. මේ දරුවන්ට ඔබ ආශිර්වාද කරන්න பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. මේ දරුවන්ගේ අවශ්‍යතාවයන් සපයන්න பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்க. ස්වාමිනේ මේ අයගේ පවුල් ජීවිතවලට ආශිර්වාද කරන්න கர்த்தாவோட குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. ඔබගේ හස්තය උන් මතම තබන්න உடைய கரம் அவர்களோட தங்கட்டும். ඔබ වහන්සේ වොන්ට ආශිර්වාද நீங்களே அவர்களை ஆசீர்வதிங்க. යේසුස් වහන්සේ இயேசுவின் நாமத்தினால ආමේන් ආමේන් තවත් විශේෂ ආඥා ඉල්ලීමක් තියෙනවා இந்த விசேஷ ஜெப விண்ணப்பம் உள்ளது. අපි ආඥා